அனைவருக்கும் வணக்கம். தரம் 3 உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான முதலாவது வினைத்திறமகான் தடைப்பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் அலுவலக நடைமுறைகள் தொடர்பான 2வது செயலமைப்பில் மே மாதம் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சந்திக்கிறோம். இன்றைய செயலமைப்பில் நாங்கள் கோவைகள் தொடர்பான விடயங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னைய செயலமர்வில் பார்த்த விடயங்களினுடைய தொடர்ச்சியாக அது இருக்கும். இதுவரையில் பார்த்த விடயங்கள் ஒரு 8 கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். கோவை என்றால் என்ன என்பது தொடர்பாக விவரித்திருக்கிறோம். கோவைப்படுத்தல் என்றால் என்ன என்று பார்த்தோம். கோவைப்படுத்தல் ஒரு நிறுவனத்துக்கு ஏன் அவசியம், ஏன் கோவைப்படுத்தலை செய்ய வேணும் என்பது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறோம். சிறந்த கோவைப்படுத்தல் ஒன்று எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்கும், அல்லது சிறந்த கோவை ஒன்றை பேணுவதற்காக நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக கலந்து பேசியிருக்கிறோம். அண்மை காலத்தில் அலுவலகங்களில் கோவைப்படுத்தல் தொடர்பாக பல்வேறு விதமான குறைபாடுகள் காணப்படுகிறது. இந்த குறைபாடுகளுக்கான காரணங்கள் என்ன, அந்த குறைபாடுகள் என்ன என்று பார்த்து நாங்கள் குறைபாடுகளுக்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கிறோம். அரசாங்க சேவையில் கோவைகள் ஏடுகள் என்பது பதிவேடுகளை கருதி கொள்ளுங்க. பதிவேடுகள் பயன்படுத்தப்படுவது என்ன நோக்கங்களை அடைவதற்காக என்பதை பற்றி பார்த்தோம். அலுவலகம் ஒன்றில் பேணப்படுகின்ற கோவைகள் எவ்வகையான கோவைகள் இருக்கும். விடிய கோவை, மத்திய கோவைகளும் உபகோவைகளும், நடைமுறை கோவை, உசாத்துணை கோவை, சம்பவ கோவை, கேஸ் ஃபைல்னு சொல்லி, இதை விட பெயர் வழி கோவை, பர்சனல் ஃபைல், இவ்வளோ விஷயமும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள். இது தொடர்பான ஒளிப்பதிவு நான் குழுவில் பதிவிட்டிருக்கிறேன். அப்படி அது கிடைக்காதவர்கள் கவலைப்பட தேவையில்லை, திரும்பவும் அது பதிவிடப்படும். மற்ற நிறைய பேர் அதை பதிவிட்ட முடிய பாஸ்வேர்டு கேட்குறாங்க. அந்த பாஸ்வேர்டு அதில் கீழேயே இருக்குது, சரிதானே? அந்த பாஸ்வேர்டை நீங்கள் பயன்படுத்தி ஜூம் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜூம் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறன்ற நுட்பத்தை நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் அது தொடர்பான விவரம் தெரிந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு அது சம்மந்தமாக விளங்கப்படுத்த தெரியாது. நீங்கள் கொஞ்சம் அந்த விடயத்தில் கவனம் எடுத்தீங்கன்னா சரி. அப்போ இந்த கோவைகள், ஒவ்வொரு கோவை தொடர்பாகவும் சில வேளைகளில் உங்கள்கிட்ட சிறு குறிப்பெழுத சொல்லி கேட்டால் நீங்கள் எழுதுறதுக்காக இதில் இருக்கிற விடயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் புரிந்து கொள்வதற்கு வசதியாக கொஞ்சம் எளிமைப்படுத்தி கதை, சரிதானே? அப்போ ஒரு விடயத்தை எழுதுகிற போது அதுக்குள்ளே எத்தனை அம்சங்கள் இருக்குது. சில வேளைகளில் நாங்கள் சில விடயங்களை படிப்படியாக எழுதவும், சரிதானே? ஒரு விடயத்தை எழுதுகிற போது ஒரு படிப்படியாக, ஒரு கட்டமைக்கப்பட்ட பந்தியாக அது இருக்க வேண்டும். அப்படி பந்தியாக எழுதுகிற போது அழகான ஒரு விடை வந்து செய்யும், சரிதா? இப்போ நாங்கள் பார்க்க வேண்டும், அலுவலகம் ஒன்றில் பல நூறு விடயங்கள் கையாளப்படுகிறது. அலுவலகம் ஒன்றில் கையாளப்படும் விடயங்கள் பல நூறு எண்ணிக்கையில் இருக்குது. அவ்வாறு கையாளப்படும் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்பட வேண்டும். ஒவ்வொரு விடயத்துக்கும் தனித்தனியாக ஒரு கோவை பேணப்பட வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு விடயத்துக்கும் தனித்தனி கோவைகள் பேணப்படுவது விடிய கோவைகள் என்று அழைக்கப்படுகிறது. அலுவலகம் ஒன்றில் பல்வேறு விடயங்கள், பல நூற்றுக்கணக்கான விடயங்கள் கையாளப்படுகிறது. அவ்வாறு கையாளப்படுகிற ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்பட வேண்டும். இவ்வாறான கோவைகளை நாங்கள் விடிய கோவைகள் என அழைக்கிறோம். ஒவ்வொரு விடயத்தையும் கையாளும் அலுவலர்கள் தங்களால் கையாளப்படுகிற விடயத்துக்கு தனித்தனி கோவைகள் பேணுகிறார்கள். அந்த கோவையில் விடய தலைப்பு மற்றும் கோவை இலக்கம் அல்லது தொடர்பு இலக்கம் குறிப்பிடப்படுதல் வேண்டும். இந்த தொடர்பு இலக்கம் என்கிற வார்த்தையை தொலைபேசி இலக்கமாக கருதக்கூடாது. தொடர்பு இலக்கம் என்பது அந்த கோவைக்குரிய இலக்கம். எனது இலக்கம் என்று நீங்கள் பயன்படுத்துகிறது அந்த கோவையினுடைய இலக்கம். அவர் பதில் போடுகிற போதும் உங்களுடைய இலக்கத்தை குறிப்பிட்டு தான் பதில் போட போகிறார். தங்களது இந்த திகதியிடப்பட்ட இந்த இலக்கம் கொண்ட கடிதம் சார்பாக. அப்போ இந்த இலக்கத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் இது யாருடையது என்கிற முடிவுக்கு வரலாம். யாருடைய கோவை, என்ன விடயம் சம்பந்தமான கோவை என்ற முடிவுக்கு வரலாம். நான் எவ்வாறு கோவைகளுக்கு இலக்கமிடுவது என்பது தொடர்பாக பின்னர்
உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. சரிதானே? கோவைகளை ஆரம்பிக்கும் போது, விடிய கோவைகளை ஆரம்பிக்கும் போது விடிய பதிவேட்டில் பதிந்து ஆரம்பிக்க வேண்டும். கேஸ் ரெஜிஸ்டர் என்று சொல்லி கொண்டிருக்கும் அந்த விடிய பதிவேடு கோவை பதிவேட்டில் பதிந்து ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு பதிவு செய்து ஆரம்பிப்பதன் மூலமாக ஒரே இலக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கப்படுவதை தடுக்கலாம். ஒரே இலக்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கிறதை தடுக்கலாம். கோவையில் காணப்படுகின்ற இலக்கம் விடயம் தொடர்பான கடிதங்களில் காணப்படும். நாங்கள் கடிதம் அனுப்புகிற நேரத்தில் எப்போவுமே அந்த ஃபைல் நம்பர் தான் போட்டிருக்கிறோமான்னு பார்க்க வேண்டும். சில வேளைகளில் லெட்டர்ஹெட் கம்ப்யூட்டரில் இருக்கும், ஏற்கனவே வேறு ஒரு கடிதம் அடிச்சிருப்போம். அந்த லெட்டர்ஹெட்டை எடுத்து அதில் விஷயத்தை மாற்றி போட்டு பிரிண்ட் பண்ணி அனுப்பி விட்டுடுவோம். ஆனால் ஃபைல் நம்பர் வேறு ஒன்றாக இருக்கும். அது ஏற்கனவே வேறு ஒரு கடிதம் அடிக்க ஒரு ஃபைல் நம்பரை போட்டுருவோம். எப்போவுமே ஒரு கடிதம் கையொப்பத்துக்கு நீங்கள் சமர்ப்பிக்க முன்பாக எந்த கோவையில் வைத்து சமர்ப்பிக்கிறீர்களோ அந்த கோவையினுடைய இலக்கமும் சமர்ப்பிக்கும் திகதியும் சரியாக இருக்கான்னு பார்க்க வேணும். திகதியை பற்றி நான் சொல்கிறேன். திகதி ஒரு நாளும் போடக்கூடாது. ஆண்டம் மாதமும் போட வேணும். திகதி கையொப்பம் வைக்கிற போது கையால் எழுத வேணும். அது ஒரு அலுவலக கடிதம் பற்றி பார்க்குற நேரத்தில் விளக்கமாக சொல்லித்தான். சரி, அப்போ இதுக்குள்ள பாருங்க, ஒரு 6 விஷயம் இருக்குது. முதல்ல என்ன சொல்கிறீங்க? ஒரு அலுவலகத்தில் பல்வேறு விடயங்கள் கையாளப்படுகிறது. அதில் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு கோவை பேணப்படும். அந்த கோவைக்கு பேர் விடய கோவை என்று சொல்லப்படுகிறது. விடயங்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தை தங்களால் கையாளப்படுகிற ஒவ்வொரு விடயத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் தங்களால் கையாளப்படுகிற ஒவ்வொரு விடயத்துக்கும் என தனித்தனியாக ஒவ்வொரு கோவைகளை பேண வேண்டும். அந்த கோவைகளுக்கு பொருத்தமாக தலைப்பு இடுவதோடு பொருத்தமான வகையில் தலைப்பு போட வேணும். கோவை இலக்கம் அல்லது தொடர்பு இலக்கம் குறிக்க வேண்டும். கடிதம் ஆரம்பிக்கின்ற வேளையில் ஒவ்வொரு கடிதத்தையும் ஆரம்பிக்கின்ற போது ஒவ்வொரு கோவையும் ஆரம்பிக்கும் போது அதை கோவை பதிவேட்டில் பதிய வேண்டும். அவ்வாறு பதிவதன் மூலமாக ஒரே இலக்கத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட கோவைகள் ஆரம்பிக்கிற தவறு ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயத்தை நீங்கள் குறித்து சொல்லிக்கொண்டு கடிதத்தில் ஒரு கோவையின் ஊடாக பயன்படுத்தப்படுற கடிதத்தில் எப்போதுமே கோவையின் இலக்கம் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு கோவையில் இருக்கக்கூடிய இலக்கம்தான் கடிதத்திலும் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். விடய கோவை இதுதான் நாங்கள் என்ன சொன்னாங்க, சப்ஜெக்ட் ஃபைல், கேஸ் ஃபைல் அல்ல. இது ஒரு சப்ஜெக்ட் ஃபைலுக்குரிய விளக்கம். விடய கோவை என்றது கேஸ் இல்லை, சப்ஜெக்ட். இரண்டாவது மத்திய கோவைகளும் துணை கோவைகளும். இந்த மத்திய கோவைகள் துணைக்கோவைகள் என்கிற 2 விதமான விடயங்களை நான் நேற்றும் பிள்ளைகளுக்கு சொல்லித் தந்தேன். ஒரு விடயத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள், அலுவலகங்கள், பிரிவுகள் தொடர்பு படுவதாக இருக்கணும். சரிதானே? ஒவ்வொரு நிறுவனமும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள், பிரிவுகள், அலகுகள் போன்றவற்றை கொண்டிருக்கலாம் அல்லது உப அலுவலகங்களை கொண்டதாக இருக்கலாம். பிரதேச சபைகள் உப அலுவலகங்களை கொண்டிருக்கும். நகர சபைகள், மாநகர சபைகள் தமக்கான உப அலுவலகங்களை கொண்டிருக்கும். அதுபோல் மாவட்ட செயலகம் தன்னுடைய நிர்வாகத்துக்குட்பட்ட பிரதேச செயலகங்களை கொண்டிருக்கும். அப்போ இப்படி இருக்கிற போது ஒரு பிரதேச செயலகம் சில வேளைகளில் கிராம அலுவலர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கிராம அலுவலர்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொகை தொடர்பாக இப்போ தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களால் கோரப்படுகிற தொகை பற்றி ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். பிறகு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு கோவையை வச்சுக்கொள்ளலாம். அல்லது மேலதிக நேர கொடுப்பனவு, ஓவர் டைம் பேமெண்ட் கச்சேரியில் தான் அனுமதிக்கிற பிரதேச செயலகங்களுக்குரிய 3 மாதங்களுக்குரிய கொடுப்பனவு அப்படி அனுமதிப்பார்கள். அப்படி அனுமதிக்கிற வேளைகளில் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலகம் மற்றும் அதன் கீழ் உள்ள பிரதேச செயலகங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பாக ஒரு பிரதானமான கோவை ஒன்று வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் தனித்தனியாக கச்சேரிக்கு தனியாக ஒரு ஃபைல் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஃபைல் வச்சிருக்கோம். அப்போ பிரதான கோவை துணைக்கோவை என்பது இந்த வகையில் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி சொல்லுகிறோம், நிறுவனத்தில் பல்வேறுபட்ட உத்தியோகத்தர்கள் அல்லது பல்வேறுபட்ட பிரிவுகள் அல்லது
உப அலுவலகங்கள் காணப்படுகிற நேரத்தில் ஒரு விடயத்துக்கு பொதுவான ஒரு கோவை பேணப்படுவதோடு உத்தியோகத்தர்களுக்கு தனித்தனியாக அல்லது பிரிவுகளுக்கு உப அலுவலகங்களுக்கு என தனித்தனியாக கோவைகள் பேணப்படும். அவ்வாறு பேணப்படுகின்ற முறை பிரதானமான கோவை மற்றும் துணைக்கோவை என அழைக்கப்படுகிறது. பிரதானமான கோவையில் எல்லா விடயங்களும் ஒட்டுமொத்தமாக கோவை செய்யப்பட்டிருப்பதோடு அலுவலர்களுக்கென அல்லது பிரிவுகள் உப அலுவலகங்களுக்கு என தனித்தனியான கோவைகள் பேணப்படும். அதுக்கு உதாரணமும் சொல்லியிருக்கேன். சரிதானே? மேலதிக நேர கொடுப்பனவுக்கு அனுமதி அளித்தல் தொடர்பாக பொதுவான ஒரு கோவை தலைமை அலுவலகத்தில் பேணப்படும். இது மத்திய கோவை. அதே நேரம் 10 உபகாரியாலயங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த உபகாரியாலயங்கள் 10க்கும் பிரதான காரியாலயத்துக்கு தனியாக ஒன்றும் சேர்த்து 11 கோவைகள் தனித்தனி கோவைகளாக பேணப்படும். இப்போ இவை துணைக்கோவைகள். ஒரு பிரதான கோவை துணைக்கோவைக்கு இந்த விளக்கம் எழுதினால் நீங்கள் முழுமையான புள்ளியை பெற்றுக்கொண்டவர்களாக ஆவீர்கள். நீங்கள் முழுமையான புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? மற்றது ஒவ்வொருவரும் உங்களுடைய மைக் ஒன்றில் இருக்கா ஆஃபில் இருக்கா, உங்களுடைய கேமரா ஒன்றில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒன்றொண்டா பார்த்து நீங்கள் வீடியோவில் வார நேரம் நிப்பாடி கொண்டு வந்தேன்னா உங்களோட பேசுகிற போது என்னுடைய கவனம் கொஞ்சம் சிதறி போகிற மாதிரி இருக்குது. நான் வளமையாக கதைக்கிற மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறது போல் தென்பட தொடங்கும். அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா உங்களோட வீடியோவை பார்த்து நிப்பாடி நான் கதைக்கிறேன். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், நடைமுறை கோவை. இது என்ன சொல்கிறது? ப்ரொசீஜர் கோவை. சரியா? ப்ரொசீஜர் 5. ப்ரொசீஜர் என்றால் இப்போ ஒவ்வொரு வேலையும் நடக்கிற போது அது நிறைவேற்றப்படுகிற அதற்கான விதிகள், அதற்கான படிமுறைகள் என்பவற்றை உள்ளடக்கி இருக்கிறது தான் நடைமுறை கோவை. இப்போ உதாரணத்துக்கு தேர்தல் அலுவலகத்தில் வாக்காளர் காப்பின் பிரித்தெடுப்பு வழங்குதல் என்று சொன்னால் அது தொடர்பாக நடைமுறைகள் இருக்கும். என்ன விடயங்களுக்காக வாக்காளர் காப்பின் பிரித்தெடுப்பு வழங்கலாம். இப்போ எல்லாரும் வந்து கேட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சரிதானே? பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்க போகிறோம் தாங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அது கல்வி திணைக்களத்துக்கு ஏற்கனவே நாங்கள் அதை வழங்கிடுவோம். அப்போது என்ன விடயங்களுக்கு கொடுக்கலாம், ரெண்டாவது யாருக்கு கொடுக்கலாம், சம்பந்தப்பட்ட ஆள் வந்து கேட்டால் கொடுக்குறதா அல்லது யாரும் வந்து கேட்டாலும் கொடுக்கலாமான்னா இல்லை, அந்த தொடர்புடைய நபர் வந்து கேட்க வேணும் அல்லது அவருடைய பெற்றோர், கணவன், மனைவி, சரிதானே, அவர்களெல்லாம் வந்து கேட்கலாம். அவர்கள் தங்களை உறுதிப்படுத்தி கேட்கலாம். இப்போ யாருக்கு கொடுக்கலாம், அதற்கு கட்டணம் எவ்வாறு அறவிடுவது, இப்படியான விடயங்கள் அதில் இருக்கு. அப்போ ஒரு விடயத்தோடு தொடர்புபட்ட கருமங்களை நிறைவேற்றுவதற்கான படிமுறைகளையும் விதிகளையும் உள்ளடக்கிய கோவை நடைமுறை கோவை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு லொஜிக்கல் ஓர்டர் ஒன்று இருக்குது. தர்க்க ரீதியான ஒழுங்குக்கு ஏற்ப அந்த வேலைகளை மேற்கொள்வதற்கான அறிவுரைகள் அடங்கிய கோவை நடைமுறை கோவை எனப்படும். இதன் மூலமாக அந்த விடய பொறுப்பு அலுவலர், இப்போது முகாமைத்துவ உதவியாளர்கள் என்று சொல்வதில்லை, விடய பொறுப்பு அலுவலர்கள், சில அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் இருக்கலாம், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் இருக்கலாம், அல்லது ஆவண உதவியாளர்கள் இருக்கலாம், டிஏ என்று சொல்லுவாங்க, ஆவண உதவியாளர்கள், இவர்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் விடய பொறுப்பு அலுவலர்கள் என்று சொல்லுவோம். விடய பொறுப்பு அலுவலர்கள் தங்களுடைய வேலைகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அதே வேளை சரியாகவும் அவர்கள் செய்வார்கள். ஏன் அதை பார்த்து செய்கிறதால புதிய அலுவலர்கள், இந்த விடயத்துக்கு புதிய அலுவலர்கள் கூட தடுமாற்றம் இல்லாமல் அதை பார்த்து பயிற்சி பெறுவதோடு அவர்கள் வேலைகளை சரியாகவும் முறையாகவும் விரைவாகவும் செய்வதற்கு இந்த நடைமுறை கோவை உதவும். இப்போ சில வேளை அவர்கள் கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், நடைமுறை கோவை என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் பயன்களை தருக. நீங்கள் நிறைய யோசிக்க தேவையில்லை. நடைமுறை கோவை என்ன உங்களுக்கு விளங்கிட்டு ஒரு விடயத்தோடு தொடர்புபட்ட கருமங்களை நிறைவேற்றுவதற்கான படிமுறைகளையும் அதற்கான விதிகளையும் உள்ளடக்கிய கோவையாக நடைமுறை கோவை இருக்கிறது. எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளையும் அவற்றின் தர்க்க ரீதியான ஒழுங்குகளையும் அதற்கான அறிவுரைகளையும் உள்ளடக்கிய கோவை நடைமுறை கோவை எனப்படுகிறது. இவ்வளவு நடைமுறை கோவைக்கு விளக்கம் சொல்லியாச்சு. நீங்கள் அடுத்த பந்தியாக எழுதலாம். இதன் மூலமாக விடய பொறுப்பு அலுவலர்கள் தமது வேலைகளை விரைவாகவும் இலகுவாகவும் சரியாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். தங்களுடைய வேலைகளை விரைவாகவும் இலகுவாகவும் சரியாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும்.
புதிய அலுவலர்கள் பயிற்சியற்ற அலுவலர்கள் பயிற்சி பெறுவதற்கும் அவர்கள் வேலைகளை இலகுவாக கற்றுக்கொண்டு சரியாகவும் முறையாகவும் விரைவாகவும் செய்வதற்கும் இந்த கோவைகள் உதவுகிறது என்பதாக நீங்கள் பதிலளிக்கலாம். சரியா? இப்போ நடைமுறை கோவை என்ன உங்களுக்கு என்னென்னு விளங்கிட்டு ஒரு வேலையை எப்படி செய்கிற என்று ஒரு ஃபைலில் இருந்தால் அதுக்கு பேர் தான் நடைமுறை கோவை. நடைமுறை கோவையில் என்ன நன்மை இருக்குது என்று சொல்லியெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த கோவைக்குள்ளே போவோம்னா உசாத்துணை கோவை. உசாத்துணை கோவை ரிஃபரன்ஸ் ஃபைல் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ரெஃபரன்ஸ் ஃபைல் இந்த லைப்ரரியில் போனீங்கன்னா உசாத்துணை பகுதி என்று சொல்லியிருக்கோம். சரியா? அதிலே ஒன்றும் எழுதுறையில் அதை கொண்டு போக இல்லாது அதை பார்த்து படித்து வேலை செய்வதற்கு அது வழி கொடுக்கும். அவ்வளவு சரிதானே? ஒரு விடயம் தொடர்பான வழிகாட்டல், ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள், சுற்று நிறுவங்கள், முன்னடைமுறைகள்னா முந்தி எப்படி செய்த போன்ற விடயங்கள் அடங்கிய கோவைகள் உசாத்துணை கோவைகள் எனப்படும். ஒரு விடயம் தொடர்பான வழிகாட்டல்கள், ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள், சுற்று நிறுவங்கள், முன்னடைமுறைகள், விதிகள் போன்றவை அடங்கிய கோவைகள் உசாத்துணை கோவைகள் என அழைக்கப்படுகிறது. விடய பொறுப்பு உத்தியோகத்தர் அவர்களுக்கு தேவையான அந்த உத்தியோகத்தர்களுக்கு தேவையான உசாத்துணை கோவைகள், சுற்றறிக்கைகள், திணைக்களத்தினுடைய கட்டளைகள் போன்ற விடயங்களை தான் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக விடுமுறை தொடர்பான விடயங்களை மேற்கொள்ளுகிற உத்தியோகத்தர் விடுமுறை தொடர்பான தாபன விதி கோவையினுடைய அத்தியாயங்களை கட்டாயமாக பிரிண்ட் எடுத்து வச்சிருக்க வேண்டும். சரிதானே? அதுபோல் என்ன விடயங்கள் எந்த கோவைகளில் உள்ளது என்ற விடயங்களும் அவருடைய குறிப்பில் அடங்கி இருக்க வேண்டும். இல்லாட்டி அதை பார்க்க இல்லாது. இந்த கோவைகளில் கடிதங்கள் கையாளுவதற்கு பயன்படுத்தப்படுவதில்லை. அதனுடைய கருத்து இந்த கோவைகளுக்கு இலக்கமும் இருக்காது. இந்த கோவைகளில் இருந்து கடிதங்களையும் அனுப்பப்படவும் மாட்டாது. இதே வருகிற சுற்றறிக்கைகள் தனியாக மட்டை போட்டு குத்தி கட்டி வச்சிருக்கோம்னு நீங்கள் நினைக்க புத்தகங்கள் எல்லாம் இந்த வகைக்குள்ளே தான் இருக்கும். சரிதானே? இப்போ உசாத்துணை கோவைகளுக்கான உதாரணங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். உசாத்துணை கோவைகள் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்துட்டோம். உசாத்துணை கோவைகளுக்கு உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் வேலை படிமுறை கோவை, ஒர்க் ஸ்டெப் ஃபைல் என்று சொல்கிறது. வேலை படிமுறை கோவை என்றால் ஒரு வேலை என்ன ஒழுங்கில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி காட்டும். என்னென்ன ஒழுங்கில் அந்த வேலை செய்யப்பட வேண்டும். இப்போ முதல்ல விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்தல் வேண்டும், பிறப்பாட்சி பத்திரம் இணைக்க வேண்டும், 100 ரூபாய் பெறுமதியான முத்திரை ஒட்ட வேண்டும், இப்படி என்று சொல்லி இருக்கும் வேலை படிமுறை கோவை. அதே போல் அது தொடர்பான கொள்கை கோவை. கொள்கை கோவை என்றால் பொலிசி. காலத்துக்கு காலம் ஒவ்வொரு பொலிசி வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பொலிசியை சொல்கிறேனே. உதாரணத்துக்கு இந்த உலகளாவிய தொற்று நோய் பரவிய போது COVID-19 பரவிய நேரத்தில் அரசாங்கம் அடிக்கடி கொள்கை தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள். எப்படி? அலுவலகத்தில் 1/3 பங்கினர் சமூகம் அளித்தா போதும், ஒரு கொள்கை. சரிதானே? அதே போல் சுழற்சி முறையில் உத்தியோகத்தர்களை கடமைக்கு அழைக்கலாம், வீட்டில் இருந்து வேலை செய்யலாம், எல்லாரும் ஆஃபீஸுக்கு வர வேணும் என்று சொல்லி அடிக்கடி கொள்கைகளை மாற்றி மாற்றி அனுப்பி கொண்டிருப்பாங்க. அப்போ அதை வருகிற கொள்கைகளை படித்து அதுக்கு ஏற்றபடி அலுவலகத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேணும். 65 வயது வரைக்கும் வேலை செய்யலாம் என்று கொள்கை வந்தது. பிறகு 60 வயதிலேயே எல்லாரும் திருப்பி பென்ஷனில் போங்க என்று சொல்லி கொள்கை வந்தது. அப்போ அந்த கொள்கைகள் தொடர்பாக அது தொடர்பில் ஒரு ஃபைல் வச்சுருந்தா அதுக்கு பேர் கொள்கை கோவை. சரிதானே? அரசு அலுவலர்களை ஒரு டைம் வந்தோன்னு சொன்னாங்க, இனி ஒரு தரம் வீட்டை நின்று வேலை செய்யலாம், எல்லாரும் வாங்க. பிறகு சொன்னாங்க, கிழமையில் ஒரு நாள் வீட்டை நின்று தோட்டம் செய்யுங்க, ஒரு நாள் தோட்டத்துக்கு கிடைச்சா காணும், மிச்சம் 4 நாளும் 5 நாளும் ஆஃபீஸுக்கு வாங்க என்று சொல்லி. பிறகு திடீரென்று யோசிச்சு போய் சொன்னாங்க, அது தோட்டம் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஒரு தரம் தோட்டம் செய்ய தேவையில்லை, எல்லாரும் பாருங்க ஆஃபீஸுக்கு, 5 நாளும் வாங்க, சனி ஞாயிறில் வேணுமெண்டாகிறீங்கன்னு சொல்லி. இப்படி அடிக்கடி கொள்கைகள் தொடர்பாக வருகிற விடயங்களை நீங்கள் கோவை செய்து வச்சிருந்தா அது கொள்கை கோவை. சரி. சுற்று நிறுவங்கள் என்பது அந்த பொலிசியோடு சம்மந்தப்பட்டதில் ஏற்கனவே இருக்கிற பொலிசி தொடர்பாக சர்க்குலர் வந்து ஒன்று இருக்கும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு லீவு தொடர்பாக ஏற்கனவே லீவு தொடர்பாக இருக்குது, அதை பற்றி தெளிவுபடுத்தி வருஷத்தில் 24 நாட்கள் நாங்கள் லீவ் என்று சொன்னாங்க. இதையே சனி ஞாயிறு அதை ஏதாவது ஒரு நாள் 6 நாள் வேலை செய்ய வேண்டிய ஆட்களுக்கு அதை வருஷத்தில் 28 நாள் லீவு கொடுக்கலாம்.
ஏற்கனவே இருக்கிற விடயத்தை தெளிவுபடுத்தி வந்தேன். அதுபோல் சனிக்கிழமை ஒரு ஆள் வேலைக்கு வர இல்லை என்றால் அவருக்கு நீங்கள் ஒரு நாள் லீவு கழிக்க வேண்டாம், அரை நாள் லீவு தான் கழிக்க வேணும். இது ஒரு சுற்று நிறுவனம். சரிதானே. வெளிக்கள அலுவலர்களுக்கு குறுகிய நேர விடுமுறை உண்டா, ஷோர்ட் லீவ் இருக்கா இல்லையான்னு நீண்ட கால பிரச்சனை இருந்தது. அண்மையில் தாவன பணிப்பாளர் நாயகம் இல்லை என்று அறிவிச்சுட்டேன். அதிൻ്റെ வாத பிரதிவாதங்கள் வேறு. அண்மையில் அது தொடர்பான தெளிவுபடுத்தலை நாங்கள் கேட்டபோது என்ன நீண்ட காலமாக சில ஆஃபீஸில் சொல்கிறாங்க ஃபீல்டு ஆஃபீஸர்ஸுக்கு ஷோர்ட் லீவ் இல்லை என்று சொல்லி, தாவன விதி கோவையில் ஒரு இடமும் அப்படி இல்லை, ஃபீல்டு ஆஃபீஸர்ஸுக்கு ஷோர்ட் லீவ் இல்லை என்று சொல்லி ஒரு இடமும் சொல்லப்பட்டு இல்லை. அப்போ இருக்குதா என்று கேட்டால் தெரியலை, ஆனால் இல்லை என்று சொல்லப்பட்டு இல்லை. இப்போ நாங்கள் அவர்கிட்ட கேட்டபோது தாவன பணிப்பாளர் நாயகத்திடம் அதை தெளிவுபடுத்துங்க, அவர் தான் இலங்கை ஹை ஒதோரிட்டி, சரிதானே, ஹை ஒதோரிட்டி அவர் தான் இறுதி தீர்மானம், அவர் சொல்கிறது தான் சரி. அப்போ அவர்கிட்ட கேட்டபோது அவர் அண்மையில் ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார். எனக்கு அந்த கடிதம் கிடைத்தது. அவர் சொல்லியிருக்கிறார் வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு குறுகிய நேர விடுமுறை இல்லை என்று சொல்லி அதோட முடிஞ்சது. அது சுற்று நிறுவனம் அறிவுறுத்தல்கள் அதை கட்டி வச்சோம்னா அது அறிவுறுத்தல். முன்மாதிரி கோவைன்றது மாடல் ஃபைல் பிள்ளைகள் ஒன்றை பார்த்து அதே மாதிரி செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அங்கவீனமுற்ற அல்லது வலுவிழந்த மாற்றுத்திறனாளிகள் அவைக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறீங்க. எளிமையாக சொன்னால் டிசேபிள் பர்சன், ஓகே, அவர்களுக்கான ஒரு உபகரணம் பெற்றுக் கொடுக்க போகிறீங்க. அவங்க அந்த ஊண்டி நடக்கிற தடி பெற்றுக் கொடுக்க போகிறீங்க என்று சொன்னால் அதுக்கு எப்படி விண்ணப்பிக்க வேணும். ஏற்கனவே அனுப்பிய ஒரு விண்ணப்பத்தை கோவையில் கட்டி வச்சிருந்தால் அதில் என்னென்ன அடங்கி இருக்குது என்று பார்த்து உரிய விண்ணப்ப படிவம், அவருடைய கோரிக்கை கடிதம், விதானியார் கையெழுத்து வச்சிருக்கிறார், டிஎஸ் அதை அங்கீகரிச்சிருக்கிறார், மெடிக்கல் இருக்குது, அந்த அவருக்கு தேவையான உபகரணத்தை பற்றின அந்த படம் இருக்குது, இப்படி எல்லாம் சரிதானே. என்னென்ன அதில் இருக்க வேணும்ங்கிறது தொடர்பாக ஒரு ஃபைலை பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரியே நீங்கள் நிரப்புவீங்க. முன்மாதிரி கோவைகள். இது தவிர உங்களுக்கு வேண்டிய தகவல்கள் அறிக்கைகள், இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ் மேட்டர் ஃபோன் நம்பர் அல்லது கிராம அலுவலர் பிரிவு ரீதியாக சனத்தொகை புள்ளி விவரங்கள் போன்ற விவரங்களை நீங்கள் வச்சிருப்பீங்களாக இருந்தால் அது தகவல்கள் தொடர்பான கோவை. அது ஃபைல்லாம் இருக்கணும் இல்லை, ஒரு புத்தகமாகவும் இருக்கலாம். அப்போ உசாத்துணை கோவை என்றால் என்ன என குறிப்பிட்டு உசாத்துணை கோவைகளுக்கான உதாரணம் தருக என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இவ்வாறு விடை எழுதி கொள்வீங்க. சரிதானே. உசாத்துணை கோவை என்றால் என்ன என்று தெரியும் உங்களுக்கு. ஒரு விடயம் தொடர்பான வழிகாட்டல்கள், ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள், அவை தொடர்பான சுற்று நிறுவனங்கள், முன்மாதிரிகள் அல்லது முன் நடைமுறைகள் போன்ற விடயங்கள் அடங்கிய கோவைகளை உசாத்துணை கோவைகள் என அழைக்கலாம். விடய பொறுப்பு அலுவலர்கள் அவர்களுக்கு தேவையான கோவைகள், சுற்றறிக்கைகள், திணைக்களத்தின் கட்டளைகள், அதுபோல சுயவிவர கோவைகளை கையாள்பவர்களாக இருந்தால் வேதனையற்ற திகதி, ஆட்சேர்ப்பு நடைமுறைகள், சில அலுவலகங்களில் ஆக்களை வேலைக்கு சேர்க்கிற அமைச்சு போன்றவற்றில் ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் போன்ற விவரங்களை உசாத்துணை கோவைகள் வைத்திருப்பார்கள். என்ன விடயங்கள் எந்த கோவையில் உள்ளது என்ற விவரங்களையும் அது உள்ளடக்கி இருக்க வேண்டும். இந்த கோவைகள் கடிதங்களை கையாள்வதற்கு பயன்படுத்தப்படுவது இல்லை. அடுத்தது பொலிசி ஃபைல் என்று சொல்லுவாங்க. பொலிசி ஃபைல் என்பது நான் ஏற்கனவே சொன்ன கொள்கை கோவை, அது உசாத்துணை கோவைகளின் ஒரு வகையாக எடுத்துக்கொள்ளலாம். தனியாக கேட்டால் ஒரு திணைக்களம் அல்லது அமைச்சினுடைய கொள்கைகள் அங்கே கோவையிடப்பட்டிருக்கும். அடிக்கடி கொள்கைகளில் ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்கள், திருத்தங்கள், சரிதானே. அதுபோல் ஒரு பிரச்சனை வருகிற போது அது எவ்வாறு கையாளப்பட வேண்டும். இப்போ ஒருவருக்கு விடுமுறை தொடர்பான பிரச்சனை வருகிற போது எவ்வாறு கையாளப்பட வேண்டும். ஒரு 3 நாளுக்கு உள்ளே என்றால் வைத்தியர்கிட்ட போக இல்லை என்று சொல்லலாம். 3 நாளுக்கு மேற்பட்ட சுகாயினம் இருக்கமாக இருந்தால் கட்டாயமாக வைத்தியர்கிட்ட போக வேணும், ஒரு அரசாங்க வைத்தியர்கிட்ட போக வேணும், மெடிக்கல் கொடுக்க வேணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையை கையாளுற வழிமுறை, சரிதானே. இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியதாக சில வேளைகளில் இந்த கொள்கை தொடர்பான விளக்கங்கள், நான் உங்களுக்கு முதல் சொன்னேன் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸுக்கு ஷோர்ட் லீவ் இருக்கா என்றது கொள்கை தொடர்பான விளக்கம், சரிதானே. அந்த விளக்கம் கேட்டிருக்கிறோம். அது தொடர்பான பதில் கடிதம் கிடைச்சிருக்கு தாவன பணிப்பாளர் நாயகத்திலிருந்து, இல்லை அவர்களுக்கு விடுமுறை இல்லை என்று சொல்லி. அப்போ இவையெல்லாம் கொள்கை கோவையில் கோப்பிடப்பட்டு இருக்க வரும். சரியா. பர்சனல் ஃபைல் என்றால் தனிநபர் கோவை, பெயர் வழி கோவை, சுயவிவர கோவை. இதுக்குள்ள கேள்வி கடந்த காலங்களில் வந்திருக்கு. சுயவிவர கோவை என்றால் என்ன என சுருக்கமாக தெளிவுபடுத்தி
அதில் உள்ளடங்குகிற ஆவணங்கள் சுயவிவர கோவை ஒன்றில் கோப்பிடப்பட்டிருக்கும் ஆவணங்கள் தொடர்பாக விவரிக்க என்று கேட்டிருக்கிறார். இப்போ நாங்கள் சுயவிவர கோவையை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு படிமுறையாக கட்டமைச்சு ஒரு பதில் ஒன்றை கொடுக்க போகிறோம். எப்படி எழுதுகிறோம்? ஒரு நிறுவனம் அல்லது திணைக்களத்தில் பல்வேறுபட்ட பணியாளர்கள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். முதல் சொல்கிறோம், ஒரு நிறுவனத்தில் அல்லது திணைக்களத்தில் பல்வேறுபட்ட ஊழியர்கள், உத்தியோகத்தர்கள், பணியாளர்கள் கடமையாற்றுகிறார்கள். இரண்டாவது, அவ்வாறு பணியாற்றும் ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய விவரங்களையும் உள்ளடக்கி தனித்தனியாக பேணப்படுகின்ற கோவை சுயவிவர கோவை என அழைக்கப்படுகிறது. பாருங்க, இப்போ படிப்படியாக அதை எழுதுகிற விதத்தை கட்டமைச்சு கொண்டு போகிறோம். ஒரு ஆஃபீஸர்னா கன பேர் வேலை செய்வாங்கப்பா என்று சொல்கிறோம். பிறகு சொல்கிறோம், அப்படி வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவையை பற்றின விவரங்களை உள்ளடக்கி நாங்கள் வச்சிருக்கிற ஃபைலுக்கு பேர் தான் பர்சனல் ஃபைல். என்னது? சுயவிவர கோவை, பெயர் வழி கோவை, தனிநபர் கோவை. அந்த கோவையில் இப்போ எளிமையாக சொல்ல போகிறோம், அந்த உத்தியோகத்தரை தெரிவு செய்வதற்கு நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையில் ஆரம்பித்து அவர் ஓய்வு பெறும் வரையில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து விதமான ஆவண பரிமாற்றங்களும் கடித தொடர்பாளர்களும் கோவையிடப்பட்டிருக்கும். எப்படி எளிமையாக சொல்லியிருக்கிறோம்னு பாருங்க. ஒரு நிறுவனம் அல்லது திணைக்களத்தில் பல்வேறுபட்ட அலுவலர்கள், ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். இரண்டாவது, அவ்வாறு பணியாற்றும் ஒவ்வொருவருடைய விவரங்களையும் உள்ளடக்கி தனித்தனியாக பேணப்படுகின்ற கோவை, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பேணப்படுகிற கோவை தனிநபர் கோவை என அழைக்கப்படுகிறது. மூன்றாவது, ஒரு சுயவிவர கோவையில் குறித்த நபரை அல்ல குறித்த உத்தியோகத்தரை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையில் ஆரம்பித்து அவர் ஓய்வு பெறும் வரையில் அவ்விடயங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட கடித பரிமாற்றங்களும் அவை தொடர்பான ஆவணங்களும் கோப்பிடப்பட்டிருக்கும். இவ்வளவும் சாதாரணமாக எழுதி முடியல. சிலவர்களை அவருடைய கேள்வி 8 புள்ளிகளுக்குரியதாக இருந்தால் இதுக்கு ஒரு 3 புள்ளி தான் கொடுப்பார், அல்ல 2 புள்ளி கொடுப்பார். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கணக்கு பண்ணி எழுதியிருக்கிறோம். ஒரு அலுவலகத்தில் நிறைய பேர் இருப்பினும் அதில் ஒவ்வொரு தரக்கும் இருக்கிற கோவை, பிறகு அதில் என்னென்ன அடங்கி இருக்கும். பெரும்பாலும் ஒரு 3 புள்ளியை கொடுக்கலாம். ஒரு ஸ்கீமில் அப்படி கொடுத்துருக்குங்க, 3 புள்ளி இதுக்கு கொடுக்கும். பிறகு ஒரு சுயவிவர கோவையில் உள்ளடங்குகிற ஆவணங்கள் எவை என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு 5 புள்ளி கொடுத்துருந்தாங்க. சில வேளைகளில் உங்களுக்கு 10 புள்ளியாக இருக்குமா இருந்தால் சுயவிவர கோவைக்கான வரவிலக்கணத்துக்கு ஒரு 2 புள்ளி, அதில் உள்ளடங்குகிற ஆவணங்களுக்கு 8 புள்ளியை கொடுக்குறேன். சரிதானே? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, கடந்த கால வினாத்தாள்களை நம்பிக்கொண்டு நாங்கள் பேச முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் பரீட்சை திணைக்களம் இந்த பரீட்சைகளை நடத்தி கொண்டிருந்தது. இப்போது சிலீடா நடத்தப்போகுது. அப்போ பரீட்சை திணைக்களத்தை அடியொற்றியதாக அதே மாதிரியான ஒரு வினாத்தாளை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. சில வேளைகளில் அதை விட வடிவங்களில் வேறுபட்டதாக அந்த வினாத்தாள் அமையலாம். ஏனென்றால் உங்களுடைய சேவை பிரமாண குறிப்பில் வினாத்தாள் எப்படி அமைய வேணும் என்பதை பற்றி சொல்லியில்லை. வினாத்தாளினுடைய உள்ளடக்கம் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர வினாத்தாள் எவ்வாறு அமைய வேணும், இப்போ 5 வினாக்கள் கொண்டதாக இருக்க வேணும் எல்லாம் இல்லை, அல்லது 8 வினாக்கள் கொண்டதாக இருக்க வேணும், 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேணும், அப்படி எல்லாம் சொல்லி. அப்போ அவர்கள் எப்படியும் அந்த வினாத்தாளை வேறு விதமாகவும் தயார் செய்யணும். அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கூட, அதுவும் குறிப்பாக நிதி தொடர்பான நடைமுறைகளை நான் உங்களுக்கு அடுத்த படிநிலையில் இருக்கிறார்களோடையும் சேர்த்து படிப்புகிறது காரணம். அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். எஃப்ஆருக்கு வார பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படி செய்து படிப்புகிறது காரணம் என்னென்னா, நீங்கள் தோற்று போய்விடக்கூடாது. சரிதானே? அப்போ ஓரளவுக்கு உங்களோட தகுதிக்கு மேலே நான் போகிறதில்லை. அந்த விடயங்களை அதிகமாக கவனம் எடுத்து படிப்புகிறது. பிறகு உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் ரகசியம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு கொஞ்சம் ரகசியம் சொல்லுவேன். ஏஆரை பொறுத்தவரையில் அவர்களுடைய சிலபஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர்கள் வேறு ஒரு ஏரியாவில் உங்களுக்கு எந்த ஏரியாண்டே தெரியாத ஒரு ஏரியா இருக்குது. அதெல்லாம் அங்கே பேர் ஃபெயில் விடுறது. அது எந்த ஏரியான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. பேப்பர் செட் பண்ணுறவர் ஏதோ ஒரு யோசனையில் செட் பண்ணி விடுவார். சில வேளையில் நாங்கள் படிப்பிச்சதை தவிர மிச்சம் எல்லாம் அந்த கேள்வி பேப்பரில் இருக்குது. அதனால தான் நிறைய பிள்ளைகள் ஏஆர் 2ஆம் தடவை எழுத வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய தவறெல்லாம் உண்மையாக அதுக்கான ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட், ஒரு முறையான ஆவணம் இன்னும் இல்லை. சரிதானே? நாங்கள் எல்லாரும் எங்களோட
அறிவுக்குட்பட்டு இது எல்லாம் அவர்கள் கேட்கலாம் என்று எதிர்பார்த்து படிப்பிச்சு வர்றோம். ஓரளவுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பும் பரீட்சகர் அல்லது அந்த வினாத்தாளை தயார் செய்கிறவருடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கிற போது நாங்கள் சிறந்த வளவாளர் என்று சொல்லி எங்களுக்கு நாங்களே புகழுரையை கொடுத்துக்கொள்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி கஷ்டம் உண்மையாக பாடம் இலகுவானது. பாடப்பரப்பு எதுன்னு சொல்ல தெரியாது, கொஞ்சம் கூட குறைய. நீங்கள் நான் இப்படி சொல்லுகிறேன் மனந்தளந்து போகத்தில் நான் படிப்பிக்கிற அவ்வளவும் படியுங்க. மற்றது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த சார் அப்படி சொல்கிறார், இந்த சார் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெள்ளனும் யாரோ ஃபோன் பண்ணி ஒரு சார்ன்ற பேர் சொன்னாங்க, நம்ம ரமேஷ் சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாக அவரை தெரியாது. அந்த சாரோட புக்கில் அவருடைய வகுப்பில் இப்படி சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அது பரவாயில்ல, இப்போ ஃபைல் என்றால் என்னன்னு கேட்டால், கோவை என்றால் என்ன என்று கேட்டால் அவர் சொல்கிறதும் சரி, நான் சொல்கிறதும் சரி, அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்கள் யாரோ ஒரு ஆள்கிட்ட படித்து கொள்ளுங்க. அப்புறம் அதையும் படித்து இதையும் படித்து ரெண்டையும் எழுத தேவையில்லை, 2 ஆன்சர் கொடுக்க தேவையில்லை. சரியா? அவ்வளோதான். நம்பிக்கையோடு படிங்க, எல்லாம் வெற்றி பெறலாம். ஒரு 60 புள்ளி எடுத்து பாஸ் பண்ணால் போதும் தானே, 100க்கு 100 தேவையில்லை. சரி, இப்போ கவனிங்க. ஒரு தனிநபர் கோவை அல்லது சுய விவர கோவை, பெயர் வழி கோப்பொன்றில் எவ்விதமான ஆவணங்கள் பேணப்படும் என்று தனியாக கேட்டால் நீங்கள் சுய விவர கோவைக்கு வரைவிலக்கணம் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை, நிறைய விடைக்கிறங்கள். சில வேளை சுய விவர கோவை என்றால் என்ன என்று கேட்டு தொடர்ந்து அதே கேள்வியின் தொடர்ச்சியாக சுய விவர கோவையில் உள்ளடங்கும் பிரதான ஆவணங்களை என்று கேட்டால் அப்போதுதான் நீங்கள் அலுவலகத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் சுய விவர கோவை. அவரை வேலைக்கு சேர்க்கிறதுக்கு நடத்தின இன்டர்வியூவில் தொடங்கி பென்ஷனில் போகும் வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்டும் அதில் இருக்கும் என்று 3 பாயிண்ட்ஸை எடுத்து விடவு. சரியா? சில வேளையில் நிறைய பேர் வேலை செய்யணும்ன்றது ஒரு பாயிண்ட்ஸாக எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோவை அவர்களின் விவரங்களை உள்ளடக்கி பேணப்படுகிறது என்கிற அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்ட்ஸாக எடுப்பாங்க. அப்போ அதுக்கு 1 புள்ளி. அவர் தெரிவு செய்யப்படுகிற நேர்முக தேர்வு ஆவணத்தில் தொடங்கி ஓய்வு பெறும் ஆவணம் வரையில் அதில் இருக்கும் என்று சொல்கிறதுக்கு 2வது புள்ளி, 2 புள்ளியை கொடுப்பார். ஐயோ இவ்வளவு தானே, 2 புள்ளி தானேண்டா ஒன்றும் செய்யலை, 2 புள்ளி தான். அவர்கள் நிறைய எழுதினாலும் 2 புள்ளி தான், கொஞ்சமாக எழுதினாலும் 2 புள்ளி தான். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்து தெளிவான பதிலை கொடுத்தீங்கன்னா அந்த 2 புள்ளியையும் அப்படியே எடுக்கலாம். அதில் 3 புள்ளி கொடுப்பாங்கன்னா அப்படியே எடுக்கலாம். அப்புறம் 3 புள்ளிக்கு 1 புள்ளி எடுத்தால் 100க்கு 33 தான் எடுக்கலாம். ஏன் 3க்கு 1 எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா 100க்கு 34, 35, சில வேலை சிலதுக்கு கூடி 38 வந்து நின்றுடும். அப்போ அப்படி செய்யலாம். சரி, இப்போ இந்த விடயங்கள் ஓகே. உங்களுக்கு சுய விவர கோவை ஒன்றில் உள்ளடங்குகிற ஆவணங்களை வை என்று கேட்டால் நியமன கடிதம், நியமன கடிதத்தின் பிரதி என்ன, கடமையை பொறுப்பேற்ற கடிதம், ஹிஸ்ட்ரி சீட் இருக்கும், வரலாற்றுத்தாள், இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் இடமாற்ற கடிதங்களின் பிரதி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், செயலாற்றுக மதிப்பீடுகள், இன்க்ரிமெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கும், உங்களுக்கு கொமெண்டேஷன் தந்திருந்தால், மெச்சுரைகள், கண்டனங்கள் பெரும்பாலும் தாரையில் சரி தந்தால் சரி தானே, பொது 230 ஆவணம் என்கிற படிவத்தில் மெச்சுரைகளும் கண்டனங்களும் இருக்கும். அதுபோல் நீங்கள் WNOP என்று சொல்கிற விடோ அண்ட் ஓபன்ஸ் அல்லது விடோ அண்ட் ஓபன்ஸ் பென்ஷன், விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம், இது ஆண்களுக்கு, ஆண்களுடைய மனைவி பிள்ளைகள், அல்லது பெண்கள் உத்தியோகத்தர்களாக இருந்தால் விடோவர் தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம், விடோவர் அண்ட் ஓபன்ஸ். இதில் தமிழில் எழுதுகிற போது தான் அந்த வேறுபாடு இருக்குது. ஆங்கிலத்தில் WNOP என்று தான் போடுறாங்களா. அதுக்கான டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும். அதே போல் சில பேருக்கு பிணைப்பணம் செலுத்த வேண்டி இருக்கும். பிணைப்பணம் யாரெல்லாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அது எஃப்ஆரில் தான் இருக்கு, உங்களுக்கு தேவையில்லை. பிணைப்பணம் வழங்க நீங்கள் செலுத்தியிருந்தால் பிணைப்பணம் செலுத்தியதுக்கான சான்றிதழ் பிரதி. அதே போல் மருத்துவ அறிக்கை, நீங்கள் மெடிக்கல் செய்து கொடுப்பீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே, ஹெல்த் 169 சுகாதாரம் 169 படிவத்தில் மருத்துவ அறிக்கை, தேசிய அடையாள அட்டையின் பிரதி, பிறப்பு சான்றிதழ், அதே போல் கல்வி தகமை சான்றிதழ்கள், ஏனைய தகமை சான்றிதழ்களின் பிரதி, திருமணமானவராக இருந்தால் திருமண சான்றிதழ், வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ், சேவை உடன்படிக்கை, சொத்து பிரகடனம், சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய பிரகடனம் என்று சொல்லி அது வேறு ஒன்று இருக்குது. சில பேருக்கு அது வரும். சரிதானே? அதுபோல் உங்களுடைய நிரந்தர தற்காலிக முகவரி, தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி போன்ற விடயங்கள் எல்லாம் உள்ளடங்கியதாக
சுயவிவர கோவையை திறந்து அதை அப்டுடேட் பண்ணி இட்டை வரையானதாக இட்டைப்படுத்தி அப்டுடேட் என்ன அதை காலத்துக்கு காலம் புதிய விவரங்களை அதில் சேர்த்து பேணி வைத்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி ஒரு கேள்வி வந்தோன்னா நாங்கள் ஒரு நல்ல புள்ளி எடுக்கலாம். ஒரு சுயவிவர கோவையில் உள்ளடங்க வேண்டிய ஆவணங்களவே என்று கேட்டால் எல்லாத்தையும் நாங்கள் விளாசி விடுவோம். அப்படி நல்ல கேள்விகள் வந்தால் திருப்தி அந்த நேரம் பார்க்குற போதே மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, நாம் வெற்றி தான் என்று சொல்லி சில வேளைகளில் கொஞ்சம் யோசித்து எழுத வேண்டி இருக்கும். ரெண்டுக்குமே நாங்கள் படிப்போம். கோவைப்படுத்தலினுடைய படிமுறைகள் அவை. இப்போ நீங்கள் புதுசாக வேலைக்கு சேர்றீங்க, சரிதானே? புதுசாக வேலையை செய்கிறதுக்குள்ளே ஏஓட்ட கொண்டு போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்க. இப்போ ஏஓ தான் புதுசாக ஃபைல் ஒன்றை தொடங்க போகிற அல்லது சிசி தொடங்க போகிறாங்க. அதை மனசில் வச்சுக்கொண்டு கோவைப்படுத்தல் படிமுறைகள் என்று சொல்லி பார்ப்போம், சரிதானே? அப்போ முதலாவது எல்லா ஆவணங்களையும் சேகரிக்கவும். இப்போ உங்கள்கிட்ட இருக்க பிறப்பு என்ன லிட்டர் உடனேங்களா ஐடென்டி கார்டு ஃபோட்டோ காப்பி இருக்கா, பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, கல்யாணம் ஆகிட்டா கல்யாண சர்டிஃபிகேட் இருக்கா, பிள்ளைகள் இருக்கிறமா அவள் என்ன பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தீங்களா, வீட்டுக்கார்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்தீங்களா, இப்படியெல்லாம் கேட்பார். அப்போ என்ன லெட்டர் கொண்டு வந்தீங்களா என்று சொல்லி எல்லா ஆவணங்கள் அவசியமான அல்லது கிடைக்கின்ற ஆவணங்கள். சில வேளை சில ஆவணங்கள் உடனே கிடைக்காது. மெடிக்கல் நீங்கள் பிறகுதானே போய் செய்வீங்க, பிறகுதான் அங்கே கிடைக்கும். அப்போது முதல்ல கிடைக்கின்ற ஆவணங்கள் அவசியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் தவற விடாமல் சேகரிக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த ஆவணங்களை ஒழுங்காக பார்வையிட வேணும், பரிசீலிக்க வேணும், சரிதானே? இன்ஸ்பெக்ட் பண்ண வேணும். எப்படி சில வேளையில் சில பேர் அடையாள அட்டையினுடைய பிரதி கேட்குற போது வேலையை போய்க்க வீட்டுக்காரர்கிட்ட பிரதியை கொண்டு கொடுத்தாக்களும் இருக்கு, சரிதானே? ஆமைக்காரனுக்கு வீட்டுக்காரின் ஐடென்டி கார்டு எடுத்து காட்டி அடி வேண்டினாக்கள் இருக்கணும் இந்த சண்டை காலத்தில். என் 2 பேரும் ஒன்றா போகைக்குள்ள வசதிக்காக அந்த அடையாள அட்டையை தண்டை பேசுக்க வச்சுட்டு உறவை வந்து கொடுக்க மறந்து போய் அவன் கேட்ட உடனே அவசரமாக எடுத்து கொடுத்து அடி வேண்டினாக்கள் இருக்கணும். ஆஃபீஸ்லேயும் அப்படி கொடுக்குறாக்கள் இருக்கு. அப்போ தாரதை வேண்டி கட்டி வைக்கக்கூடாது. ஒரிஜினலையும் ஃபோட்டோ காப்பியையும் பார்த்து செக் பண்ண வேணும். ஒழுங்காக பார்வையிட்டு அதை பரிசீலனை செய்ய வேணும். பொருத்தமான தொடர்பு இலக்கங்களை இட வேணும். பொருத்தமான தொடர்பு இலக்கங்கள் என்ன, சில வேளைகளில் ஒரு விடயத்தோடு சம்பந்தப்பட்ட 4-5 ஆவணங்கள் இருக்கும். அப்போ அதை 5-1, 5-2, 5-3, 5-4 என்று சொல்லி தொடர்பு இலக்கம் போட்டு ஆவணங்களை வகைப்படுத்த வேணும். இப்போ அந்த குறித்த நபர் பற்றிய ஆவணங்கள், நியமனம் பற்றிய ஆவணங்கள். முதல்ல நியமனம் பற்றிய ஆவணம், அவருடைய நியமன கடிதம், கடமையை பொறுப்பேற்ற கடிதம், அதெல்லாம் நியமனம் பற்றிய ஆவணம். பிறகு அவரை பற்றிய ஆவணம், அவருடைய தேசிய அடையாள அட்டை, பர்த் சர்டிஃபிகேட், அப்படி. அதுபோல் தகமை சான்றிதழ்கள் தனியாக, குடும்ப அங்கத்தவர் பற்றிய ஆவணங்கள். இப்படி ஆவணங்களை வகைப்படுத்தி இதுக்கு பிறகு அந்த ஒழுங்கில் அதை கோவையில் போட்டு வைக்க வேணும், ஃபைல் பண்ண வேணும். அதுக்கு பிறகு சீரியல் நம்பர் போட வேணும். வலது பக்கம் மேல் மூலையில் சிவத்த நிற மயிரால், சிவத்த நிற பேனாவால் இலக்கம் போட வேணும். தேவை ஏற்படுமாக இருந்தால் குறுக்கு தொடர்புகள் ரிவரன்ஸையும் குறிக்க வேணும். இப்போ முன்னுக்கு இருக்கிற ஒரு கடிதமும் பிறகு வருகிற கடிதமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புமாக இருந்தால் அந்த 2லையும் ஒன்றை பற்றிய விவரத்தை மற்றதில் குறிக்க வேணும். அப்போ இந்த 6 படிமுறைகள் இருக்குது. ஒரு கோவை இடுதலில் முதல்ல எல்லா ஆவணங்களையும் சேகரிக்கிறது, ரெண்டாவது அவற்றை பரிசீலனை பார்வையிட்டு பரிசீலனை செய்கிறது, பொருத்தமாக தொடர்பு இலக்கங்களை போடுறது. அதை வேணுமென்னா நீங்கள் கோவை இடல் மற்றும் இலக்கங்களை இடுதல், பொருத்தமான தொடர்பு இலக்கம் போடுதல் என்று போடலாம். ஆவணங்களை வகைப்படுத்துதல், தேவை ஏற்படுமாக இருந்தால் குறுக்கு தொடர்புகள், உசா துணை குறிப்புகளை இடுதல். இது கடந்த கால பரீட்சையில் வந்த ஒரு கேள்வி, உங்களுடையதல்ல. முகாமைத்துவ சேவை உத்தியோகர்களுக்கு கடந்த காலத்தில் கேட்டிருக்கிறாங்க கோவை இடல் படிமுறைகள் எதை என்று சொல்லி. அவர்களுக்கு அந்த பரீட்சையில் திருத்துவதற்காக கொடுக்கப்பட்ட விடைகளைத்தான் நான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு தந்திருக்கு, சரியா? அடுத்தது பிள்ளைகள், கோவையிடல் முறை, ஃபைலிங் சிஸ்டம், ஃபைலிங் மெத்தட் என்றால் என்ன, சரியா? ஒரு நிறுவனத்தினுடைய சேவைகளை எளிமைப்படுத்த வேண்டும், அதாவது இலகுபடுத்த வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும். அதே வேளைகளில் ஆவணங்களினுடைய பாதுகாப்பும் முக்கியம். இலகுவாக செய்ய வேண்டும் என்றதுக்காக வெளியில் ஒரு நிறுவனத்தினுடைய சேவைகளை இலகுபடுத்துதல், விரைவுபடுத்துதல் என்பவற்றோடு ஆவணங்களின் பாதுகாப்பையும் நோக்கமாக கொண்டு கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள் கோப்பிடப்படுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் கோப்பு முறைகள் அல்லது கோவையிடல் முறைகள் என்று அழைக்கப்படுகிறது.
அப்போ இங்கே பிரதானமான 2 நோக்கங்களை கருத்தில் கொண்டு, என்ன 2 நோக்கங்கள்? நிறுவனத்தின் சேவைகளை இலகுபடுத்துதல் மற்றும் விரைவுபடுத்துதல். அது ரெண்டும் ஒன்றா, இலகுபடுத்தல், விரைவுபடுத்தல். அடுத்தது ஆவணங்களின் பாதுகாப்பு. இவற்றை நோக்கமாக கொண்டு கடிதங்களையும் ஆவணங்களையும் கோப்பிடுவதற்கென்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள முறைகளை கோப்பு முறைகள் என்று சொல்லி அழைக்கிறோம். இப்போ கோவையிடல் முறைகள் எவை என்று சொல்லி கேட்டவுடனே பெரும்பாலான ஆட்கள் இந்த விடைகளை இப்படித்தான் வழங்குகிறார்கள். கோவையிடல் முறைகள் 2, பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று சொல்லி எழுதுகிறாங்க. உண்மையில் அது விடையினுடைய அரைவாசி. சரிதானே? நீங்கள் வேறு சில வீடியோக்களில் பார்க்கலாம். கோவையிடல் முறைகள் என்று சொல்லி போட்டு கோவையிடல் முறைகள் 2 இருக்குது. பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை என்று சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி எழுத ஆரம்பிக்கும். சரிதானே? ஆவணங்கள் எவ்வாறு கோவைப்படுத்துகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு 2 முறை காணப்படுது. எவ்வாறான உபகரணங்கள், கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்துக்கொண்டு 2 கோவைப்படுத்தல் முறைகள் காணப்படுது. 2ஐயும் எழுதி விட்டீங்கன்னா, இந்த பேப்பர் செட் பண்ணுறவர் உங்கள்கிட்ட எந்த விடையை எதிர்பார்க்குறார் என்று தெரியாது. சில வேளைகளில் ஒருவர் இந்த மேலே உள்ள பகுதியை இதுதான் அவருடைய விடையாக இருக்கிறார். சரிதானே? கோவையிடல் வகைகள் பெரும்பாலானவர்கள் இதைத்தான் கருத்தில் கொண்டு கேள்வியை செட் பண்ணுறார். கோவையிடல் முறைகள் 2 வகை என்று கேட்டவுடன் நீங்கள் பிளந்த கோவை முறை, புத்தக கோவை முறை எழுதினா சரி. சில வேளை கொஞ்சம் புதுமையாக யோசிக்கிறவர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளாமல் ஆவணங்களை எவ்வாறான உபகரணங்கள், கருவிகள் பயன்படுத்தி கோவையிடுகிறீர்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு பழைய முறை, நவீன முறை என்று சொல்லி 2 விதமாக சொல்லுகிறார். இந்த பழைய முறை என்றா என்ன, நவீன முறை என்றா என்ன என்று நான் சொல்லித் தருகிறேன். இப்போ இதுக்குள்ளே அவசரப்பட்டு உங்களுடைய விளங்கி போன விஷயத்தை நான் விளங்காமல் பண்ணேன். இப்போ கோவையிடல் முறைகள் எவை என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால் பிள்ளைகள், நீங்கள் 2ஐயும் எழுதுங்க. சரிதானே? 1, கோவையில் ஆவணங்கள் எவ்வாறு கோவைப்படுத்தப்படுகின்றன என்பதை அடிப்படையாக கொண்டு 2 கோப்பிடும் முறைகள் காணப்படுகிறது. 1 பிளந்த கோவை முறை, 2வது புத்தக கோவை முறை. 2வது ஆவணங்களை கோவைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் கோப்பிடும் உபகரணங்கள், கருவிகளை அடிப்படையாக கொண்டு 2 வகையான கோவைப்படுத்தல் முறைகள் காணப்படுகிறது. 1 பழைய முறை, 2வது புதிய முறை. இந்த 2 விடையையும் எழுதுங்க. கோவையிடல் முறைகள் எவை என்று கேட்டால் விளங்குது தானே? ஆவணங்கள் எப்படி கட்டுறாங்க என்றதை வச்சுக்கொண்டு ஒரு முறை, எண்ணத்தில் கட்டுறாங்க என்றதை வச்சுக்கொண்டு ஒரு முறை, 2 முறையாக இருக்குது. எப்படி கட்டுறாங்க? பிளந்த கோவை முறை, புத்தக கோவை. எண்ணத்தில் கட்டுறாங்க? பழைய முறை, புதிய முறை. சரிதானே? இப்போ ஆவணங்களை ஃபைல் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் பழைய முறை, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவேன். இந்த புறாக்கூட்டு முறை என்று சொல்லி ஒன்று இருக்கு. புறாக்கூட்டு முறை என்றால் ஒரு அலமாரி இருக்கும். இப்படி சரிதானே? இப்படி ஒரு அலமாரியில் ஒரு கபர்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கொள்ளுங்களே. இப்படி ஒரு ராக்கை, இப்படி முன்னுக்கு 2 பார்க்க இப்படி தெரியும். சரிதானே? இது எல்லாம் பெட்டி. இது நான் 3D இல்லை, இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போவும் போஸ்ட் ஆஃபீஸ் வழியே நீங்கள் இதை பார்க்கலாம். இதான் இந்த புறாக்கூட்டு முறை என்று சொல்கிறது. இப்போ முதலாவது ஆளுக்குரிய கடிதங்கள் அங்கே இருப்பாங்கள்ல, அந்த கடித சேவகர்கள், நாங்கள் போஸ்ட் பியோன்னு சொல்லுவோம். அப்போ போஸ்ட் பியோன் அவருக்குரியது. இதுக்குள்ளே எல்லா கடிதங்களையும் போட்டு வைப்பாங்க அவருடைய பிரதேசத்துக்கு. 2வது ஆளுக்குரிய கடிதத்தை இந்த பகுதிகளில் போட்டு வைப்பாங்க. சரிதானே? இதுக்குள்ளே போட்டு வைப்பாங்க. இது ஒரு ஃபைலிங் மெத்தட். ஃபைலிங் மெத்தட் என்றால் ஒரு டெம்பரரி மெத்தட். பிறகு அவர் அதை வந்து எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பாரு. கொடுத்துட்டு சில வேளையில் வீடு பூட்டி இருந்தால், ஆக்கள் இல்லைன்னா திருப்பி கொண்டு வந்து அந்த தன்னுடைய பெட்டிக்கை வச்சுட்டு போகும். சில வேளை உங்களுக்கு அட்மிஷன் கார்டு கிடைக்கலன்னு நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டால் அவர்கள் அந்த புறாக்கூட்டு பெட்டிக்குள்ளே தேடி பார்த்து, உங்களோட வீடு எங்கேன்னு சொன்னீங்க, அந்த 3rd மைல்லேனா 3rd மைல்லேருந்தா அந்த பாக்ஸுக்கு பார்ப்பினோம். உங்களோட வந்து இந்த 2 நாள் ஆள் இல்லை, வீடு பூட்டுன்னு சொல்லி வந்து இடக்கு 2 எடுத்து தருவீங்க. சரி, இது ஒரு கோவை முறை, பழைய முறை. இது இன்னொன்று இருக்குது குத்தூசி முறை என்று சொல்லி. குத்தூசி முறை என்ற பிள்ளைகள், நான் இது சும்மா எளிமையாக உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். இப்படி ஒரு வட்டமான பலகையில் இப்படி ஒரு ஆணி ஒன்றை குத்தி வச்சிருக்கு. சரியா? இப்படி ஒரு ஆணி ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பேப்பரையும் என்ன செய்யணும்னா இந்த ஆணியில் குத்தி விடுவீங்க.
இந்த ஆணையில் குத்தி குத்தி இப்படி பேப்பர் இப்படி இப்படி இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்றா இப்படி அடுக்கி வச்சிருக்கு. நீங்கள் பேங்கில் பார்க்கலாம், இந்த பேங்கில் நீங்கள் காசு கட்டின உடனே அந்த சிலிப்பை ஒன்றை உங்கள்கிட்ட தந்துட்டு மற்றதை இந்த ஊசியில் குத்தி விடுங்க. சரி தானே? சில கடைகளில் பில்லுகளை இப்படி குத்தி வைக்கிறோம். தேத்தண்ணி கடை, சாப்பாட்டு கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டு முடிய நீங்கள் பில்லு காசு கொடுக்க காசை வேண்டி போட்டு இந்த பில்லு எடுத்து அவர் அந்த ஊசியில் குத்தி விடுங்க. பிறகு இரவான உடனே அந்த ஊசியில் குத்தின எல்லா பில்லையும் எடுத்து மொத்தத்தை கூட்டி பெட்டிக்கு இருக்கிற காசு, அதே போல் ஏதாவது கொள்வனவு செய்திருந்தால் கொள்வனவு பில்லை இன்னொரு ஊசியில் குத்தி வச்சுருப்பார். அது அந்த சைட்டில் ஒரு சைக்கிள் கம்பி கட்டி தொங்க விட்டுருக்கும், அதில் குத்தி அதையும் கலட்டி அன்றைக்கு வந்த பில் எல்லாத்தையும் கலட்டி செலவையும் பார்த்து வரவையும் பார்த்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கழித்து மிகுதி பணம் பெட்டியில் இருக்கா என்று பார்ப்பேன். அப்போ இதுதான் குத்தூசி முறை. இது ஒரு பழைய முறை, சரிதானே? இது ஒரு பழைய முறை. அப்போ கோவைக்கு படுத்துறதுக்கு இன்னும் உபகரணங்களை பயன்படுத்துகிறோம் என்றதின் அடிப்படையில் இந்த பழைய முறை புதிய முறை என்று சொல்லி வகைப்படுத்துவோம். நான் பிறகு விளக்கமாக சொல்லித்தரேன். இந்த பிளந்த கோவை புத்தக கோவை முறை என்றால் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வேணும், சரியா? இப்போ நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. ஒரு ஃபைலை நான் இப்படி உங்களோட வசதிக்காக ஒரு ஃபைல் இப்படி விரித்து வச்சிருக்கேன்னு சொல்லி நினச்சி கொடுங்க, சரிதானே? இப்படி ஒரு ஃபைல் ஒன்று விரித்து வச்சிருக்கு. நான் காட்டுகிறது உங்களுக்கு விளங்குதா என்பதை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. நான் கொஞ்சம் வேறு மாதிரி கீறுறேன், சரியா? இப்படி ஒரு ஃபைல் இருக்கு, சரியா? இது அந்த நடுவிலும் இப்படி இருக்கு ஃபைல். இப்போ இப்படி இருக்கிற ஒரு ஃபைலை நீங்கள் கையாள போகிறீங்க. உங்களோட கையில் இப்படி ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. இப்போ இப்படி இருக்கிற ஃபைல் நீங்கள் கீறுற போது ஃபைல் மவுஸால் ரொம்ப அழகாக எல்லாம் வராது, நீங்கள் அதை குழப்பமடைய தேவையில்லை. இப்படி இது நடுப்பகுதி என்ன. இப்போ இப்படி இருக்கிற ஒரு ஃபைலில் நீங்கள் கடிதம் எந்த பக்கம் கட்டுற, நீங்கள் இப்படி ஒரு ஃபைல் உங்களோட கையில் இருக்குது என்று வச்சுக்கொண்டால் நீங்கள் இந்த வலது பக்கத்தில் தான் கட்டுவீங்க, இல்லையா? இந்த வலது பக்கத்தில் கடிதங்கள் எல்லாத்தையும் கட்டி கொண்டு வருவீங்க. இந்த இடது பக்கத்தில், அதாவது உங்களோட கையின் இடது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு புத்தகத்தை ரெண்டாக விரிக்கிறீங்க என்று வச்சுக்கொண்டால் அந்த புத்தகத்தின் வலது பக்கம் தான் நீங்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் கட்ட போகிறீங்க. முதலாவது கடிதம் அங்கே இருக்கும், ஆக அடியில் கட்டியிருப்பீங்க. ரெண்டாவது கடிதம் வந்த உடனே அதுக்கு மேலே கட்டுவீங்க. ஏன்னா இதில் 2 ஓட்டை போட்டு இதில் நூல் போட்டு இப்படி கடிதங்களை கட்டி கொண்டு வருவீங்க. முதலாவது கடிதம் ஆக அடியில் இருக்கும், அதுக்கு பிறகு 2வது கடிதம், அதுக்கு பிறகு 3வது கடிதம், 4வது கடிதம் என்று சொல்லி ஒரு கடிதத்துக்கு மேலே 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 வச்சு கட்டி கொண்டு வருவீங்க. இப்படி கட்டி கொண்டு வந்தீங்கன்னா ஆக ஆரம்பத்தில் வந்த கடிதம் அங்கே இருக்கும், அடியில் இருக்கு. கடைசியாக வந்த கடிதம் நீங்கள் ஃபைலை திறந்த உடனே கடைசியாக வந்த கடிதம் தான் உங்களுக்கு கண்ணில் தெரியும், சரிதானே? கடைசியாக வந்த கடிதம் தான் கண்ணில் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் லெட்டர் தான் உங்களுக்கு கண்ணில் தெரிய போகுது. இதை பற்றின குறிப்புகள் இஞ்சால கொஞ்சம் பேப்பர் ஒட்டி இதில் எழுதியிருப்பீங்க. தயவுடன் தங்களை ஒப்பத்து சமர்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி எல்லாம் எழுதி ஒரு 3-4 பேப்பர் ஒட்டி வச்சிருப்பீங்க. இப்படி இருக்கிற கடிதத்துக்கு இந்த ஃபைலுக்கு பேர் தான் பிளந்த கோவை. அதாவது கடிதத்தின் அந்த கோவையினுடைய வலது பக்கத்தில் கடிதங்கள் கோவைப்படுத்தப்பட்டிருக்கும். கிடைத்த ஒழுங்கில் கீழிருந்து மேலாக அந்த கடிதங்கள் அமைந்திருக்கும். அப்போ இந்த கடிதங்கள் தொடர்பாக ஒருத்தர் அதனுடைய வரலாற்றை படிக்க வேணுமாக இருந்தால் இதே எடுத்து உண்மையாக இந்த பகுதியை படிக்கக்கூடாது, இந்த பகுதியை படிக்க தேவையில்லை. இங்கே இருக்கிற இந்த குறிப்பு நோட்ஸ் இருக்குத்தானே, இதில் எழுதுகிற நீங்கள் மினிட்ஸ், இந்த மினிட்ஸை வாசிப்பேன். இடது பக்கத்தில் இருக்கிற மினிட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி மினிட்ஸ் எழுத வேணும் இல்லைங்களா? ஒரு மினிட்ஸ் சாதாரணமாக தங்கள் தயவுடன் தங்கள் கையொப்பத்தை சமர்ப்பிக்கப்படுகிற எழுதக்கூடாது. ஒரு கடிதம் ஒன்று உங்களுக்கு கிடைக்குது என்றால் அந்த கடிதத்தை ஃபைலில் போட்டுட்டு அது ஒரு 30ஆம் பக்கம் என்று வச்சுக்கொள்வோமே.
ஒரு 30வது கடிதமாக கிடைக்குது. அப்போ நீங்கள் 30 பேஜ் நம்பர் போடுறீங்க, வலது பக்கம் மேல் மூலையில் போட்டுவிட்டு இஞ்சால மினிட்ஸ் எழுத வேணும். இடது பக்கத்தில் நீங்கள் ஒட்டி வச்சிருக்கிற பேப்பரில் எழுத வேணும். என்னென்றால் சும்மா சொல்லுகிறேன், அந்த உங்களுடைய மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர்கிட்ட இருந்து கடிதம் கிடைச்சிருக்குது. விபத்தில் குடும்பத் தலைவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் ஒரு உளவியல் செயலமர்வு ஒன்று நடத்த போகிறார். அத்தோடு அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான உதவியும் வழங்க போகிறார். அவர்கள் அதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு தர சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதானே? அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களோடு அதை தர சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த விடயம் தொடர்பாக ஒரு பதில் கடிதம் ஒன்று தயாரிக்கிறீங்க, கிராம அலுவலர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று தயாரிக்கிறீங்க. இப்படி இந்த கடிதம் வந்திருக்குது, இதை பற்றின விவரங்களை உடனடியாக தர சொல்லி கிராம அலுவலர்களுக்கு ஒரு கடிதம் தயார் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் இதை கட்டிட்டு குறிப்பில் எழுத வேண்டும். பிரதேச செயலருக்கு கையெழுத்து போட போகிறீங்க என்றால் பிரதேச செயலர், நிர்வாக உத்தியோகத்தர் அல்லது உதவி பிரதேச செயலர் அந்த ஒழுங்கில் போடுவீங்க. போட்டுட்டு முதல்ல இந்த வந்த கடிதத்தை பற்றி ஒரு சமரி அப்படியே அதை எழுதுறதில்ல, மாகாண பிரதம செயலாளர் அவர்களிடமிருந்து இந்த விடயம் இப்படி விவரங்கள் கோரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, ரெண்டாவது உங்களோட சஜஷன் இதை கிராம அலுவலர்களிடம் இருந்தும் எங்களுடைய பிரதேச வைத்தியசாலைகளில் இருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதப்படுது. கிராம அலுவலர்களுக்கும் பிரதேச வைத்தியசாலைகளின் அத்தியட்சகர்களுக்கும் வரையப்பட்ட கடிதத்தின் வரைவு தங்களுடைய அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்றெல்லாம் எழுதவும். அப்படி எழுதிட்டு தான் அந்த டிராஃப்டை அவருக்கு போட வேணும். அவர் பார்த்துட்டு அதில் எதுவும் திருத்தம் இருந்தால் திருத்தங்களை போட்டுட்டு திருப்பி தருவார். பிறகு நீங்கள் சீர் செய்த கடிதத்தை கையொப்பத்துக்கு போடுவீங்க. அப்போ இந்த பின்னுக்கு இருக்கிற கடிதங்களை வாசிக்காமலே இந்த நீங்கள் எழுதுகிற நோட்ஸை படித்து கொண்டு வர அந்த ஹிஸ்ட்ரி, அந்த சமரி, அந்த ஃபைலில் நடந்த சம்பவங்கள தொடர்ச்சி விளங்க வேணும். அப்படி எழுதுகிற கோவைக்கு பேர் தான் பிளந்த கோவை. அப்படி எழுதாத கோவைக்கும் பேர் பிளந்த கோவை தான். இப்போ நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் பிளந்த கோவை தான். சரிதானே? புத்தக கோவை என்றால் என்னென்றா பிள்ளைகள், அந்த புத்தக கோவையில் இந்த வகையில் இருக்கா. புத்தக கோவை என்பது நாங்கள் சொன்ன மாதிரியாக இருக்காது. இங்கே கடிதங்களை எப்படி கட்டுவார்கள் என்றால் இப்படி இருக்குது என்று வச்சுக்கொள்ளுங்களேன். கடிதமெல்லாம் இந்த பக்கத்தில் தான் இருக்கும். சரிதானே? முன்பக்கத்தில் இதில் இருந்து ஓட்டை போட்டு 2 நூல் எடுத்து முடித்து இங்கே இருக்கும். முதல் கடிதத்துக்கு முடிச்சு எங்கே இருந்தது? வலது பக்கத்தில் இருந்தது. இப்போ இங்கே இடது பக்கத்தில் இங்கே தான் இந்த நூலை போட்டு கட்டுவாங்க. இந்த பகுதியில் தான் நூல் போட்டு கட்டியிருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரத்தில் இதில் இல்லை இப்படி நூல் போட்டு கட்டுறதுன்றது இது நூல் போட்டிருக்குது முடித்து அங்கே வெளிப்பக்கமாக இருக்க முடியும். சரியா? நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குறேன். நான் சொல்லுகிற அந்த தெளிவு எனக்கு சந்தேகம் இருக்கிறபடியால் நான் வடிவாக திருப்பி ஒரு கீறி காட்டுகிறேன். சரியா? இப்போ இந்த கிடைக்கிற கடிதம் எல்லாத்தையும் இதில் தான் கட்டுவாங்க. இந்த பகுதியில் தான் கட்டியிருப்பாங்க. நூல் இப்படி இருக்கும், இதில் இருந்து நூல் வந்திருக்கும், இப்படி முடிச்சு போட்டு கட்டிடுவாங்கன்னு வைங்களேன். சரிதானே? இப்போ முதலாவது கடிதம் ஆகாடியில் இருக்கும், 2வது கடிதம் இங்கே இருக்கும், 3வது கடிதம் இங்கே இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு திறந்தீங்க என்றால் நீங்கள் கோவையை திறக்கிற நேரத்தில் உங்களோட கண்ணில் படுகிற கடிதம் எதுவாக இருக்கும்? முதலாவது கடிதம். இந்த புத்தகத்தில் எப்படி பேப்பர்ஸ் கட்டப்பட்டிருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த புத்தகத்தில் பேப்பர் கட்டி இருக்கிற மாதிரி தான் கட்டுறது, பின்னுக்கு தான் முடிச்சிருக்கும். வர 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 அதுக்கு மேலே கடிதங்களை வச்சு வச்சு கட்டி கொண்டிருப்பீங்க. இப்படி பார்க்கல அந்த கடிதத்தின் பின்பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த உங்களோட பார்வை இதுக்கு இறுதியாக வந்த கடிதத்தின் பின்பக்கம் தெரியும். அப்போ நீங்கள் வாசிக்க தொடங்குற வேண்டாம், இதை திருப்பணும். புரட்டின உடனே உங்களுக்கு கண்ணில் தெரிகிறது முதலாவது கடிதம் எது வெஸ்டாக வந்ததோ அந்த கடிதம் தான் உங்களுக்கு கண்ணில் தெரியும். அப்போ அந்த கடிதத்துக்கு கீழே அதில் இடம் இருந்தால் அது தொடர்பான குறிப்புகளை அதிலேயே எழுதியிருப்பார்கள். அந்த கடிதத்துக்கு கீழ்ப்பக்கத்திலே எழுதியிருப்பேன். சரிதானே? இந்த வந்த கடிதம் தொடர்பாக இப்படி பதில் கடிதத்தை தயாரித்து அந்த டிராஃப்டை உங்களுக்கு கையெழுத்து போடுறோம். இந்த மாதிரியான விடயங்கள் தொடர்பில் நீங்கள் ஆலோசனை கேட்டு அவர் திருப்பி ஆலோசனை சொல்லி காணாட்டின்னு ஒரு பேப்பரை வச்சு கட்டி நீங்கள் ஒரு பதில் எழுதி கொடுக்க அவர் பிறகு அதில் திருத்தம் செய்து இப்படியே இருக்கும் இந்த ஃபைல்.
சரிதானே? அதில் எல்லாம் வார கடிதங்களுக்கு மேலெல்லாம் எழுதியிருக்கும். அதில் பின்பக்கம் எல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க, உங்களோட மேலதிகாரி அதுக்கு திருத்தம் எழுதியிருப்பார். இப்படியே வாயால் கதைக்கக்கூடாது, கோவை தான் கதைக்கும். நீங்களும் டிரான்ஸ்ஃபரில் போயிடுவீங்க, மேலதிகாரியும் டிரான்ஸ்ஃபரில் போயிடுவார், பென்ஷனில் போயிடுவார். புதுசாக வாரவே அந்த கோவையில் என்ன நடந்ததுன்னு தெரிகிறது, அந்த கோவையை பார்த்து தான் அரைஞ்சு கொள்ளுவேன். நான் சிலர்கிட்ட போய் கதைச்சிட்டு கையெழுத்த வேண்டக்கூடாது, அல்லது மிடத்திட்ட போய் கதைச்சிட்டு கையெழுத்த வேண்டக்கூடாது. அதில் எழுதணும், இல்லை நீங்கள் எழுதணும், அவர் பதிலையும் கையால் எழுதணும். அதுக்கு தான் புத்தக கோவை. அப்போ இந்த புத்தக கோவையில் ஒரு சமரி இருக்காது. புத்தக கோவை முதலாவது கடிதம் கண்ணில் பட நீங்கள் திறந்த உடனே அப்படியே தட்டி 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 முழுக்க வாசிக்க வரும். முழுக்க வாசித்தால்தான் அந்த கடிதத்தில் அந்த கோவையில் இருக்கிற விடயங்கள் தொடர்பான ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். இப்படியான கோவைகள் தற்போது அலுவலகங்களில் குறைவு, சில அலுவலகங்களில் பேணப்படுது. சட்டமாதிபர் திணைக்களம் போன்றவற்றில் சில கோவைகள் இந்த வகையில் பேணப்படுது. அந்த முழு கோவைகளையும் படிக்க வேண்டி இருக்கு. சரிதானே? அதைத்தான் புத்தக கோவை என்று சொல்லி சொல்லுறாங்க. அது புத்தகம் மாதிரி படிக்கலாம். இதுக்கு மினிட் சீட் எல்லாம் இருக்காது. பிளந்த கோவைக்கு தான் மினிட் சீட் எல்லாம் இருக்கும். நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை வச்சுக்கொண்டு மேற்கொண்டு நாங்கள் இந்த கோவைகள் தொடர்பான விளக்கத்துக்குள்ளே போவோம். சரியா? ஒரு சிறிய இடைவேளை ஒன்று உங்கள்கிட்ட கலந்துரையாடுறதுக்காக நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டி கொண்டு இருக்க கதை. இப்போ இது இப்போ உங்களுக்கு தெளிவு. நான் கூட விஷயங்கள் கதைச்சிருக்கிறேன். உண்மையில் இதெல்லாம் அதுக்கு எழுதுறதா இல்லை. கோவையிடல் முறைகள் என்றால் என்ன என்று சொல்லி இந்த பேப்பர் உங்களுக்கு தந்தாச்சு, அதை மட்டும் நான் சொல்லி போட்டு போகிறதுல பயனில்லையே. அப்போ அது உங்களுக்கு விளங்க வேணும். சில விஷயங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குமெண்டா மட்டும்தான் நான் முன்னுக்கு பேப்பரை போடுறது. இல்லாவிட்டால் விளங்கப்படுத்தி முடிஞ்ச பிறகு தான் அந்த டாக்குமெண்ட்டை கொடுப்பேன். சரிதானே? அப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் தந்தால் அதை பற்றி கூடுதலாக நாங்கள் கதைக்க போகிறோம் என்கிறத புரிஞ்சு கொண்டு, சில பேர் ஓகே இந்த இதைத்தானே கதைப்பாங்க, அதால் வகுப்பு போக தேவையில்லை என்று போவாட்டிங்கிற நட்டம் எனக்கு இல்லை, உங்களுக்கு. அதுக்கு மேலதிகமாக நாங்கள் நிச்சயமாக கதைப்போம். இல்லாட்டி டாக்குமெண்ட் தர மாட்டேன். என் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற போது நீங்கள் சின்ன குழந்தைகள் இல்லையே, உங்களுக்கு எல்லாம் வாசிக்க விளங்கும். ஏன்னா எல்லாருக்கும் டிகிரி இருக்குது. டிகிரி ஒன்று கிடைச்சா என்ன கருத்து? உங்களுக்கு படிப்பிச்சா விளங்கும்ன்றது தான் டிகிரி கிடைச்சா அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டு தந்த அர்த்தம் இல்லை, உங்களுக்கு படிப்பிச்சா விளங்கும்ன்றதுக்கு தான் டிகிரி சர்டிஃபிகேட் தராது. சரி, அப்போது கோவையிடல் முறைகளை என்று கேட்கப்பட்டால், அல்ல கோவையிடல் அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படுகின்ற கோவையிடல் முறைகளை விளக்குக என்று கேட்டால், ஆவணங்கள் எவ்வாறு கோவையிடப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு 2 முறை இருக்குது. அதுபோல் என்ன உபகரணங்களை பயன்படுத்தி கோப்பிடப்படுகிறது என்பதன் அடிப்படையில் 2 முறை இருக்குது. அந்த 2 முறையையும் எழுதுவீங்க. இது தொடர்பாக நாங்கள் பிறகு விளக்கமாக படிப்போம். பிளந்த கோவை என்றால் என்ன? ஒரு விளக்கம். சரிதானே? பிளந்த கோவை ஷோர்ட் நோட்ஸ் கேட்கலாம். பிளந்த கோவை என்றால் என்ன என்று கேட்கலாம். அதில் பிளந்த கோப்பு முறை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆவணங்கள் கோவையினுடைய வலதுபுறம் கீழிருந்து மேலாக கோவை செய்யப்படும். இடதுபுறம் குறிப்பிட்ட விடயம் தொடர்பான குறிப்பு தாள்கள் கோவையிடப்படும். இவ்வாறான முறையில் அமைந்த கோவையினை பிளந்த கோவை முறை என அழைக்கலாம். எப்படி சொல்றோம்? ஆவணங்கள் கோவையின் வலதுபுறம் கீழிருந்து மேலாக. கீழிருந்து மேலாக என்றது ஆரம்ப கடிதம் கீழே இருக்கும், புதிய கடிதம் மேலே இருக்கும் என்ற கருத்து. கீழிருந்து மேலாக கோவை செய்யப்படுவதோடு இடது பக்கத்தில் குறிப்பிட்ட விடயம் தொடர்பான குறிப்புத்தாள்கள் கோவையிடப்படும் முறைமையில் காணப்படுகிற கோவையை நாங்கள் பிளந்த கோவைன்னு அழைக்கலாம். இருபுறமும் இங்கே தாள்கள் காணப்படுவதனால தான் இது பிளந்த கோவைன்னு அழைக்கப்படுது. சரிதானே? ஒரு ஃபைலை பிளந்து இங்காலய பாதி அங்கால பாதி பேப்பர் இருக்கிற மாதிரி சமனாக இருக்காது. ஆனால் இங்காலயங்காலயம் பேப்பர் இருக்கிற என்ற அடிப்படையில் பிளந்த கோவை. பிறகு நாங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு 6 பாயிண்டை வடிவாக விளங்கப்படுத்தும். குறிப்புத்தாள்கள் வேறாக, கிடைக்கிற கடிதங்களும் பதில்களும் வேறாக கோவை செய்யப்படும். குறிப்புத்தாள்கள் இடப்பக்கத்தில் தனியாக இருக்கும், கிடைக்கிற கடிதங்களும் அதுக்கு நாங்கள் அனுப்புகிற கடிதங்களும் வலது பக்கத்தில் இருக்கும். அதை பிறகு தனியாக எழுதும். குறிப்புத்தாள்கள் கோவையின் இடது பக்கம் கோவை செய்யப்படும். குறிப்புத்தாளை பற்றி தனியாக எழுதி போட்டு இப்போ இந்த கடிதங்களை பற்றி எழுதுவோம். குறிப்புத்தாள்களுக்கு ரோமன் இலக்கம் இடப்படும். கிடைக்கும் கடிதத்திலேயோ அனுப்பும் கடிதத்திலேயோ எவ்விதமான குறிப்புகளும் எழுதப்படுவதில்லை. அந்த கடிதத்தில் ஒரு மினிட்ஸும் எழுத மாட்டேன். சும்மா யாருக்கு என்று சொல்லி எழுதுவோம். இந்த கடிதம் யாருக்குரியது என்று என்டோஸ் பண்ணி வருமே தவிர, அதில் மினிட் பண்ணி வருமே தவிர வேறு விஷயங்கள் ஒன்று நாங்கள் அதில் கடித போக்குவரத்து சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலும் அதில் நடக்காது. கிடைக்கும் கடிதங்கள்லேயோ அனுப்பும் கடிதங்கள்லேயோ எந்த விதமான குறிப்புகளும் எழுதுறது.
கிடைக்கும் கடிதங்கள் நாங்கள் அனுப்பும் பதில் கடிதங்கள் கோவையினுடைய வலது பக்கத்தில் கோவை செய்யப்பட்டு அவற்றுக்கு இலக்கம் இந்து அராபிய எண்ணில் போடணும். இந்து அராபிய எண்ணுன்றது உங்களுக்கு தெரியும் என்ன? இப்போ இந்து அராபிய எண் ரோமன் தெரியாதாக்கள் இருக்க மாட்டீங்க தானே. இப்போ இது ஒரு இந்து அராபிய எண். இந்த 13 2 போட்டிருக்கிறது இந்து அராபிய எண். அப்போ இந்து அராபிய எண்களில் இலக்கம் இடப்பட வேண்டும். கோவை செய்யப்படுகிற ஆவணத்தில் பல பக்கங்கள் இருந்தால் இந்து அராபிய இலக்கத்தோடு அகர வரிசையும் சேர்க்கலாம். அகர வரிசை என்று ஆனாவண்ணான்னு சேர்க்கலாம், அல்ல ஏபி என்று சேர்க்கலாம். 30 2 போட்டுட்டு இந்த 30A 30B 30C 30D என்று சொல்லி எழுதலாம். அப்போ அங்கே கோவை செய்யப்படுகிற ஆவணம் பல பக்கங்கள் இருந்தால் அதுக்கெல்லாம் பிறகு ஒவ்வொரு தனித்தனி இலக்கம் போடக்கூடாது. அது ஒரு டாக்குமெண்ட். அப்போ ஒரு இலக்கத்தை போட்டு அதுக்குரிய அகர வரிசையையும் சேர்க்கலாம். சரியா? அப்படி சேர்க்கிறது இதுதான் பிளந்த கோவை தொடர்பாக முழுமையான புள்ளி அப்படியே கிடைக்கும். எந்த விஷயமும் தவறி போகை. பிளந்த கோவை என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் மேலே இருக்கிற அந்த 3 லைனோ 4 லைனையும் எழுதி போட்டு விடக்கூடாது. இந்த விடயங்களை சொல்லுவோம். குறிப்பு தாள்களை பற்றி 3 பாயிண்ட்ஸ் சொல்லணும். அதுபோல் கிடைக்கும் கடிதங்கள் அனுப்பும் கடிதங்களை பற்றி 3 பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டும். அப்போ 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, மேலே இருக்குது, எல்லாம் சேர்த்து சில வேளைகள் அவர் உங்களுக்கு ஒரு 5 புள்ளிகளை கொடுக்கலாம். சில வேளை ஷோர்ட் நோட்ஸாக கேட்கணும், சிறு குறிப்பு வரைகண்டு கேட்கலாம், அல்லது வேறு விதமாக கேள்வியை கேட்கலாம். பிளந்த கோவை முறையில் உள்ள நன்மைகள் என்ன? சரியா? அப்போ குறிப்பு தாள்கள் பயன்படுத்தப்படுவதால் கிடைக்கும் கடிதங்கள் அனுப்பும் கடிதங்களில் குறிப்புகளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அல்லது தீர்மானம் எடுப்பதற்கு என்னென்ன விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன என்பதை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு தொடர் நடவடிக்கை என்ன என்பதை இலகுவாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை வாசிக்கிற நேரத்தில் அதில் அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும் மினிட் ஷீட்டில். அப்போ குறிப்பு தாள்கள் பயன்படுத்தப்படுவதால் சில நன்மைகள் இருக்குது. கிடைக்கும் கடிதங்கள் அனுப்பும் கடிதங்களில் குறிப்புகள் எழுத வேண்டியதில்லை. குறிப்பு தாள்களின் மூலமாக அந்த கோவையின் வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் இனி எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கைகளையும் இலகுவாக அறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னொரு உத்தியோகத்தருக்கு நடவடிக்கைக்காக நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருந்தால் கோவையில் இருக்கிற கடிதத்தை அவருக்கு கொடுக்க தேவையில்லை. அந்த அதில் ஒன்றும் எழுத தேவையில்லை. நீங்கள் ஒரு மினிட் ஷீட் ஒன்று எழுதி அவருக்கு கொடுத்தால், மினிட் ஷீட்டில் விஷயத்தை எழுதினால் இவ்வாறு இந்த விடயங்களை உள்ளடக்கி பதில் அனுப்பலாமா என்று கேட்டால் அவர் அதுக்கு பதிலை போட்டு உங்களுக்கு அனுப்புவார். வேறு இடங்களுக்கு நீங்கள் ஃபைலை அனுப்ப வேணுமாக இருந்தால் அந்த குறிப்பு தாளை எடுத்து போட்டு அனுப்பிவிட்டீங்கண்டா மினிட் ஷீட்டை ஒட்டக்கூடாது, இறுக்கி ஒரு மூலையில் கட்டி வைக்க வேணும். தேவைப்பட்டால் அதை கலட்டி எடுக்கக்கூடிய எடுத்து போட்டு அனுப்பினால் நீங்கள் அது சம்பந்தமாக என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறீங்க, முதல்ல என்ன முடிவெடுத்தீங்க, பிறகு என்னென்ன அது மாற்றப்பட்டது போன்ற அந்தரங்கமான விடயங்களை யாரும் அறிஞ்சு கொள்ள இயலாது. மினிட் ஷீட் எடுத்தால் வந்த கடிதம் அதுக்கு போன பதில் மட்டும்தான் ஃபைலில் இருக்கும். மினிட் ஷீட் வெளியிலே எடுத்துட்டீங்க, எடுத்து போட்டு தான் வெளியிடங்களுக்கு கடிதங்கள் பெரும்பாலும் அனுப்பப்படுகிறது. சரிதானே? சில வேளை அந்த கோவைகள் தொலைந்தாலும் மினிட் ஷீட்டை வச்சு எடுக்கலாம். இப்போ முதல் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச கடிதத்தை பற்றி எழுதுவீங்க, பிறகு யாருக்கு அனுப்புகிற கடிதத்துக்கு பதில் என்று சொல்லி அந்த விடயத்தை போட்டு கையொப்பத்துக்கு சமர்ப்பிப்பீங்க. பிறகு இவர்கிட்ட இருந்து கிடைச்ச கடிதம் தொடர்பாக எழுதுவீங்க. அதுகளை வச்சுக்கொண்டு அந்தந்த அலுவலர்களை அந்தந்த அலுவலகங்களை தொடர்பு கொண்டு அவற்றின் பிரதிகளை பெற்று ஒரு கோவை தொலைஞ்சா கூட உங்களால் திருப்பி அந்த ஃபைலை உருவாக்கி கொள்ள முடியும். சரிதானே? குறிப்பு தாள்களில் அந்த அளவுக்கு விவரம் இருக்க வேண்டும். முதல் யார்கிட்ட இருந்து அந்த கோவை ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்த கடிதம் எதென்ற விவரம் இருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி நீங்கள் பதில் எழுதின விவரம் இருக்கும், திருப்பி அதுக்கு கிடைச்ச விவரம் இருக்கும், வேறு யாருக்கு அனுப்பினீங்க, எல்லாமே அந்த மினிட் ஷீட்டில் போட்டுத்தான் மேலதிகாரியினுடைய சம்மதம் போன்றவை பெறப்பட்டு பிறகு கையொப்பம் பெறப்பட்டு அனுப்பியிருப்பீங்க. அப்போது அதை வாசித்து அவைகளுக்கு அனுப்பின கடிதம் அவையிட்ட இருந்து வந்த கடிதங்களுடைய பிரதிகளை கேட்டு எடுத்து நீங்கள் ஒரு ஃபைலை அந்த ஒழுங்கில் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது விடய பொறுப்பு உத்தியோகத்தர் வார கடிதத்தை வாசித்து அது இந்த சாராம்சம், அதுக்குரிய நடவடிக்கைகள், அதுக்கான பதில் கடிதம் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் எழுதித்தான் மேலதிகாரிக்கு இந்த கோவையை சமர்ப்பிக்க வேணும்.
அப்படி சமர்ப்பித்தா தான் அவர் உத்தியோகத்தர், இல்லாவிட்டால் உதவியாளர். நீங்கள் எல்லாம் முதல் உதவியாளர்களாகத்தான் உங்களுடைய பதவி இருந்தது. சரிதானே? அபிவிருத்தி உதவியாளர்கள், நிகழ்ச்சி திட்ட உதவியாளர்கள் என்று தான் இருந்தார். சொல்வதை செய்கிற சுப்பனண்டவன். அதே போல் முகாமைத்துவ சேவை உதவியாளர்கள் என்று தான் இருந்தது. எம்ஏ என்று தான் இருந்தது, மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், முகாமைத்துவ உதவியாளர்கள். பிறகு அரசாங்கம் அவர்களெல்லாம் உதவியாளர்களே, அவங்க எல்லாம் உத்தியோகத்தர், அவங்க தான் தீர்மானம் எடுக்கிறதுக்கு மேலதிகாரிக்கு வழிகாட்டுபவர்கள் என்று உங்களை கருதி முகாமைத்துவ உதவியாளர்கள் என்று இருந்தது. மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டை மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்று மாற்றிட்டாங்க. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், உங்களை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் உதவியாளர்களாக இருந்து சேர் சொல்கிறத கடிதம் அடிக்கிற டைப்பிஸ்டாக இயங்கக்கூடாது. வருகிற விடயத்தை வாசிக்க வேணும், அதுக்கு சமரி ஒன்று எடுக்க வேணும், அந்த சமரியை மினிட்டில் எழுதி அதுக்கு இப்படி பதில் அனுப்பலாமா என்று சொல்லி நீங்கள் எழுதி மேலதிகாரிக்கு சப்மிட் பண்ணுவோம். அப்போ தான் அவர் பார்த்துட்டு இப்படி வேண்டாம் அப்படி செய்யுங்கோ, இல்லை இப்படியும் அப்படியும் செய்யுங்கோன்னு அவர் எழுதுவார். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு பதில் கடிதம் வரைவு ஒன்று வரைஞ்சி டிராஃப்ட் ஒன்றை போட்டு அவருக்கு சமர்ப்பிக்கணும். அவர் சில நேரம் சரி என்று சரி போட்டு விடுவார், சில நேரங்களில் வெட்டி திருத்துவார். சரிதானே? உங்களுடைய மேற்பார்வை உத்தியோகத்தர், உங்களுடைய சிசி, ஏஓ, எஸ்ஏ, எஃப்ஏ இப்படி எல்லாம் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு கூடாக அதை சமர்ப்பிக்க வேணும். அவர்கள் அதை திருத்தி தந்தால் நீங்கள் திருப்பி அவர்களும் தங்களுடைய அபிப்பிராயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்களும் உங்களோட ஐடியாவை கொடுக்கணும். இது கற்பனையாக இருந்தாலும் இதை நினைச்சு கொண்டு தான் இந்த கோவை தொடர்பான விளக்கங்கள் படிக்கப்படுது. சரியா? இதுதான் உண்மையில நடைமுறை. அது சில இடங்களில் இருக்குது, பல இடங்களில் இல்லை. அப்போ தேவையான குறிப்புகளை விடய பொறுப்பு உத்தியோகத்தில் எழுதுவதன் காரணமாக ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் இந்த கடமை இலகுவானது. அவர் அந்த சமரியை படித்தே ஒரு முடிவுக்கு வந்துடுவார். சரியா? மற்றது சப்ஜெக்ட் ஆஃபீஸருக்கு நாலேஜ் பெருகும். ஏன்? விடயத்தை கையாளும் உத்தியோகத்தர்கள் விடயத்தை விரிவாக ஆராய்ந்து அது தொடர்பாக எடுக்கக்கூடிய பல்வேறு தீர்மானங்களை பற்றி சிந்தித்து குறிப்புகளை எழுதுவதன் மூலமாக விடய அலுவலர்களுக்கு கடமை தொடர்பான தெளிவு, திருப்தி, தன்னம்பிக்கை, ஊக்கம், நிர்வாக பயிற்சி போன்றவை ஏற்படுகிறது. ஏன்? நான் தான் அங்கே டிசிஷன் எடுக்கிறது, எந்த சப்ஜெக்டுக்கு நான் தான் பொறுப்பான நபர் என்கிற அடிப்படையில் அவருக்கு வார கடிதத்துக்கு அவரே வாசித்து அதுக்கு எழுதக்கூடிய பதில்களை பல்வேறு தீர்மானங்கள் இருக்கும். அதில் எது மிகச்சிறந்த தீர்மானம் என்று சொல்லி கண்டுபிடிச்சு அந்த தீர்மானத்தை சமர்ப்பிப்பதன் மூலமாக அந்த உத்தியோகத்தரை பொறுத்தவரையில் அவருக்கு விடயம் தொடர்பான அறிவு ஏற்படுகிறது. தன்னுடைய தொழிலில் ஒரு திருப்தி, தன்னை ஒரு பெருமதியானவராக அவர் உணர்கிறார். அந்த திருப்தி, தன்னம்பிக்கை, ஊக்கம், நிர்வாக பயிற்சி போன்றவை ஏற்படுகிறது. இப்போ இந்த புலந்த கோவை இவ்வளவு நன்மைகளையும் உங்களுக்கு தரும். சரியா? புலந்த கோவை முறையில் உள்ள நன்மைகளை எழுதுங்க என்று கேட்டால் நான் உங்களுக்கு ஒரு 7 நன்மை சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் ஆக குறைந்தது ஒரு 5 நன்மைகளை என்றாலும் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் படிக்கிற முறை சொல்லி தந்திருக்கிறேன். புலந்த கோவை முறையில் உள்ள நன்மைகள் என்று எழுதி போட்டு நீங்கள் பிரேக்கெட்டுக்குள்ளே 7 என்று சொல்லி போட்டு வைக்கிறது. அவ்வளோதான் உங்களுடைய ஷோர்ட் நோட்ஸில் இருக்கும். பிரேக்கெட்டுக்குள்ளே 7 என்று சொல்ல வேண்டும். பிறகு உங்களுடைய நண்பர்களோட சகோதரர்களோட நீங்கள் அலுவலகத்தில் அவர்களுக்கு படிப்பிக்கலாம். இந்த வகுப்புக்கு வராத ஆளுகளுக்கு நீங்கள் படிப்பித்து, அவங்க சில பேர் அப்படி இருப்பாங்க, வீட்டில் படிக்க நேரம் இல்லை, உங்கள்கிட்ட படிக்கிறோம்னு சொல்லி சில பேர் தற்கொலைக்கு தயாராக இருப்பாங்கள்ல. அப்படி இருக்கிற ஆக்களை நீங்கள் விடக்கூடாது. கூப்பிட்டு வச்சு, இங்கே வா, நான் உனக்கு இன்றைக்கு அலுவலக முறைமை படிப்பிக்கிறேன், விளங்குதா, பிளந்த கோவை முறையில் 7 நன்மை இருக்குது என்று சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு ஞாபகம் வரையில் என்ன ரகசியமாக நோட்ஸை தட்டி பார்க்கலாம். 7 என்று குறித்து வச்சா சரி. 7 சொல்லி பார்க்க வேணும். நீங்கள் முதல்ல அவருக்கு அவசரப்பட்டு 7 இருக்குதுன்னு சொல்லி போடக்கூடாது. பிளந்த கோவை முறையில் சில நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு 5 தான் ஞாபகம் வருது, இன்னும் 2 இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமே, 7 என்று குறித்து வச்சுருக்கிறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இந்த டியூட்டை எடுத்து இன்னும் 2 இருக்கிறாப்பான்னு சொல்லி அவருக்கு சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மறக்காது, அந்த மிகுதி 2 மறந்து போவார். மற்றபடி இந்த பேப்பரை எடுத்து வச்சு கேள்வியையும் பார்த்து விடையையும் பார்த்து கேள்வியையும் பார்த்து விடையையும் பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பிறகு மூடி வச்சுட்டு யோசித்தா ஒன்றும் யோசிப்படும். ஏன்? கேள்வியும் யோசிச்சு விடையும் யோசிக்கணும்னா நடக்காது தானே. அப்போ நீங்கள் ஒரு A4 பேப்பரை எடுத்து மடித்து போட்டு அதில் சின்ன சின்ன குறிப்புகள், இந்த ஐகான் மாதிரி. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னால் நாங்கள்
சிலதை என்ன செய்திருப்போம், அந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் வச்சிருப்போம், இப்படி ஐக்கனுகள் போட்டு வச்சிருக்கோம். இதில் அப்படியே பேப்பர்களை விரிச்சா வச்சிருக்கிறோம். எல்லா பேப்பரையும் ஓப்பன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டையும் ஓப்பன் பண்ணியா வச்சிருக்கிறேன். இதில் இல்லை, இதை கிளிக் பண்ணினா அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படியே வெளியில் வருது. அதே போல் தான் உங்களோட நோட்ஸும் இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸும் அப்படித்தான் இருக்க வேணும். அப்படி இந்த ஐக்கன் மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் இருக்க வேணும். அதை தொட்ட உடனே உங்களுக்கு ஞாபகத்தில் இப்படியே இதில் இருக்கிற 12 பக்கம் இருக்கு. அப்போ 12 பக்கம் சம்மந்தப்பட்ட விடயம் இது வரைக்கும் நாங்கள் பார்க்குற 12 பக்கம் நான் நினைக்கிறேன் அதை விட கூட இருக்கும். சரிதான், நான் உங்களுக்கு ஒரு தொகுதி தான் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு 12 பக்கம் வந்திருக்காது. அப்போ அந்த விடயங்கள் அவ்வளவும் மனசில் ஞாபகம் வேணும். நீங்கள் அதை தட்டுறதுக்குரிய ஐக்கன்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சரி. இப்போ பிளந்த கோவை முறையில் இருக்கிற நன்மைகள் என்னன்னு சொல்லி 7 ஞாபகம் வச்சுக்கணும். சில தீமைகளும் இருக்குது. என்ன தீமைகள் இருக்குது? ரொம்ப கேவலமாக இருக்கும் ஃபைலை பார்க்க. ஏன், அங்கே வந்த கடிதம் போன கடிதம் எல்லாத்துலேயும் குறிப்புகள் எல்லாம் எழுதி அது ஃபைலில் ஒரு அழகு உணர்ச்சி தன்மை குறைவாக இருக்கும். சரிதானே? மற்றது அலுவலருடைய கடமை அதிகம். புதிய அலுவலர்கள், பயிற்சி இல்லாத அலுவலர்கள் ஒரு கோவைக்கு பதில் எழுதுகிற போதும் அந்த ஃபைலை படிக்கிறதுக்கே சில 2 மாதம் எடுக்கும். முழுக்க படிக்கணும். முன்பக்கத்தில் இருந்து தொடங்கி புத்தகம் படித்த மாதிரி அநேகமாக 5 பேப்பர் தாண்டி எல்லாரும் நித்திரையாக போயிடுவாங்க. நாங்கள் கடுமையான வாசிப்பு பழக்கமுள்ளாக்கள் தானே. அந்த ஃபைலை படிக்க ஒரு 5 பக்கம் 5 பேப்பர் 5 கடிதம் படித்த உடனே அப்படியே ஃபைலுக்கு மேலே நித்திரையாகி எச்சில் எல்லாம் முழுகி ஃபைலுக்கு மேலே ரொம்ப கேவலமாகி, சரியா? அப்போ அது பிரச்சனையை கொடுக்கும். விடைய அலுவலருக்கு கடமை பொறுப்பு அதிகரிக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரியை மினிட் ஷீட்டை பார்த்து படிக்கலாம். மினிட் ஷீட்டே இல்லை, வந்த கடிதம் அதுக்கு நடந்த சண்டையெல்லாம் அதிலேயே எழுதியிருக்கும். சரியா? அனுபவமற்ற அலுவலர்கள் குறிப்புகள் எழுதுகிற போது பதவிநல உத்தியோகத்தர்கள் தவறான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி ஏற்படும். ஏனென்றால் அவருக்கு அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்குறதுக்கு இல்லாது. கடைசி கடிதத்தை மட்டும்தான் பார்ப்பார். இவங்க எழுதினா சரி என்றுட்டு பிழையான தீர்மானத்தை எடுத்து விட்டுருவார். கோபகதியாக பழுதாக போகும். சரிதானே? இங்கே சிக்கனத்தன்மை குறைவு, அழகுணர்ச்சி குறைவு, ரகசியங்கள் பேணப்படாது. அந்த ஃபைலை யார்கிட்டையும் கொடுத்தோம்னா அதில் என்ன நாங்கள் எழுதினாங்க, மேலதிகாரி என்ன எழுதினவர், என்ன சண்டை நடந்தது, கடைசியாக என்ன முடிவெடுத்த வேண்டும், எல்லாம் எல்லாருக்கும் விளங்கி. அப்போ ரகசியம் பேணுவது, மற்ற ஃபைல் துளைஞ்சு போனால் திருப்பி எடுக்கவே இல்லாது. சரியா? இந்த பிளந்த கோவை பிளந்த கோவைன்றதில் துளைஞ்சா எடுக்கலை. நான் புத்தக கோவையை மாறி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இங்கே பொறுத்தவரை நிறைய பேப்பர்ஸ் வேணும். மெயின் முன்னுக்கு கொஞ்சம் பேப்பர் கட்டுவோம், மினிட் கொஞ்சம் பேப்பர். நான் தவறுதலாக உங்களுக்கு புத்தக கோவைகளை தாவிட்டேன்னு சொல்லி. என்ன பிளந்த கோவையில் இருக்க தீமை என்னென்னா காகிதாதிகள் சிக்கனம் இல்லை. என்ன நடக்க போகுது? கடிதம் ஒரு பக்கம், மினிட் ஷீட் ஒரு பக்கமாக இருக்கிறதால நிறைய பேப்பர் வரும். கெதியா பேப்பர் வளர்ந்து கொண்டு போகும். சில வேளைகளில் சப்ஜெக்டை பற்றி விஷயம் தெரியாத உத்தியோகத்தர் ஒரு மினிட் எழுதிவிட மேலதிகாரி பார்ப்பார், அவன் படிவா படிச்சுட்டு தான் எழுதியிருக்கான்னு சொல்லி போட்டு பிழையான தீர்மானத்தை எடுத்து விட்டுருவார். கெதியா பழுதாக போகும். ஏன் நம்ம முன்னுக்கு மினிட் ஷீட், பின்னுக்கு கடிதம், இப்படி என்றெல்லாம் இருக்கும். பிளந்த கோவை முறையில் நான் முதல் சொல்லுகிற போது அடுத்த கெடிங்க மனசில் வச்சுக்கொண்டு, என்னது புத்தக கோவையில் இருக்கிறது, அதில் தான் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று எழுதி இருக்கும், அழகு இல்லாமல் இருக்கும் என்ற அந்த விடயங்களை தவறுதலாக சொல்லிட்டேன். அந்த பகுதியை எடுத்துருங்க. அப்போ பிளந்த கோவைங்கிறது நாங்கள் இப்போ பாவிக்கிற கோவை. அதில் இருக்கிற குறைபாடு என்ன? நிறைய பேப்பர் செலவாகும். விடைய அலுவலர் நிறைய கஷ்டப்படணும். எல்லாம் இவரே படித்து எல்லாம் எழுதி கொடுக்கணும். மேலதிகாரி அதை வாய்ச்சி போட்டு முடிவெடுப்பார். அப்போ விடைய அலுவலருக்கு பொறுப்பு கூட. விரைவாக கோவைகள் பெருக்கும். ஏன் வந்த கடிதத்தில் மிச்ச பகுதியில் எழுத மாட்டோம், புதுசாக மினிட் ஷீட் ஒட்டுவோம். சரிதானே? அனுபவமற்றவர்கள் குறிப்பெழுதுகிற போது பதவிநல உத்தியோகத்தர் தவறான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவைகள் விரைவாக பழுதடையும். இந்த அளவில் வச்சுக்கொண்டு அடுத்து வருகிற செயலமர்வில் புத்தக கோவை என்றால் என்னென்று பார்ப்போம். சரிதானே? புத்தக கோவை அதன் நன்மை தீமை, அதை தொடர்ந்து இந்த புதிய கோவை முறை, பழைய கோவை முறை.
என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த அளவில் நான் ரெக்கார்டிங் அனுப்பாட்டுதான் உங்களுக்கான கேள்வி நேரம். ஏதேனும் நீங்கள் கேட்குறதாக இருந்தால் ஒரு 5 நிமிடங்கள் உங்களுக்காக நான் காத்திருக்கேன்.